recording. Yes. Good evening. யாரெல்லாம் வீடியோல வர முடியுமோ ப்ளீஸ் பி ஆன் வீடியோ. இல்லாட்டி இட் வில் பி லைக் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திஸ் இஸ் ஃபார் யூ. First of all, I want to thank ma'am இது அரேஞ்ச் பண்ணதுக்கு because it is going to be a very informative session for all of you. I hope so. Probably this is going to be a very interactive session. It is not that நான் வந்து ஏதோ ஒரு one long hour உங்களுக்கு லெக்சர் கொடுத்துட்டு போற மாதிரி கிடையாது. The purpose is it's going to be very interactive. I'm open for questions, but அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வீடியோல வர முடியுமோ ப்ளீஸ் பி ஆன் வீடியோ. இல்ல மாட்டேனாவது சொல்லணும். பிகாஸ் நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வீடியோல இருக்கோம். இது this is not going to be சொல்லுங்க சோலைராஜன். Thank you. ஏன்னா this is not going to be one of your Python class or any of the coding sessions கிடையாது. It is going to be more about உங்களை இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றதோ இல்ல நீங்க உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னங்கிறதோ நீங்க போய் ஒரு இடத்துல உட்காரும் போது உங்களோட சேலஞ்சஸ் என்னங்கிறது அதை பத்தி பேசுறதுக்கு தான் இந்த செஷன். ஸோ நீங்க வீடியோல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இது வர்ச்சுவலா பண்றதை விட பிசிக்கலா பண்ணும்போது இன்னும் இம்பாக்ட் இருக்கும். வர்ச்சுவலா பண்ணும்போது நீங்க எல்லாருமே கேமராக்கு பின்னாடி இருந்தீங்கன்னா இம்பாக்ட் அவ்வளோ இருக்காது. மேபி த டேக் அவே வில் பி லெஸ். ஸோ இந்த 1 hour இல்ல 45 minutes or 30 minutes வாட் எவர் இட் இஸ், இதோட எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும்னா கொஞ்சமாவது ஒரு இன்டராக்டிவ் செஷன் இருக்கணும். தேங்க்ஸ் சோலைராஜன் வீடியோல வந்ததுக்கு. தேங்க்ஸ் லாட். மீதி யாராவது வேற யாராவது அவைலபிளா வர முடியும்னா வாங்க. ஐம் நாட் ஃபோர்சிங். ப்ராபப்ளி அடுத்த செஷன்ல டெஃபினட்டா ஐ வாண்ட் டு பி ஆன் வீடியோ. பட் இது வந்து இட் இஸ் ஓகே. மேபி நீங்க ப்ரிப்பேர் ஆகாம கூட இருக்கலாம், கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம். பட் இஃப் யூ ஃபீல் இதுல இருந்து ஏதாவது டேக் அவே வேணும்னு நினைச்சீங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் தட் யூ பி ஆன் வீடியோ. சரி, பிஃபோர் தட் என் பேரு பிரியா கனகராஜ், அழகு பிரியா கனகராஜ். நான் வந்து பேசிக்கலி ஃப்ரம் பொள்ளாச்சி. 15 years of experience into recruitment. So 15 years நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டெய்லி டே இன் டே அவுட் வேலையே என்னன்னா நிறைய ப்ரொஃபைல்ஸ் பாக்குறது, நிறைய கேண்டிடேட்ஸ் கிட்ட பேசுறது, நிறைய இட்ஸ் லைக் என்னோட ஓன் சேலஞ்சஸ் இன் மை ஜாப். ப்ராபப்ளி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெச்ஆர்ங்கிறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கும். பிகாஸ் அவங்க தான் நீங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ற ஃபேஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அப்படிங்கும்போது ஹெச்ஆர்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ இப்போ ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. I think we are about 22 people on the call, 22, 23. என்னையும் மேமையும் விட்டுட்டா 22 people. So I want to hear from all of you, what is HR in your perspective? உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆர்ங்கிறவங்க யாரு? காலேஜ் ஹெச்ஓடி மாதிரி ஹெச்ஆர்ங்கிறவங்களுக்கு ஒரு 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 பிளேஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே, நம்ம வந்து இன்டர்வியூ போகும்போது நான் வந்து உங்க ஸ்டேஜ்ல இருக்கும்போது எனக்கு ஹெச்ஆர்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. பட் அதே இந்த சைட் ஆஃப் த டேபிளுக்கு வந்து அதே ஜாபை நான் பண்ண ஆரம்பிக்கும் போது தி பெர்ஸ்பெக்டிவ் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். அந்த மாதிரி உங்களுக்கு ஹெச்ஆர்னா யாரு? நீங்க யாருமே பேசலன்னா நான் பேர் சொல்லி கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா பேச வைப்பேன். சோ அதனால நீங்களே பேசிடுங்க. மேம், எனக்கு ஹெச்ஆர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு ஜாப்க்கு போறோம்னா அதுக்கு நம்ம கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கோமான்னு செக் பண்றது ஒருத்தவங்களா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, நம்மளோட ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி நம்மள சூஸ் பண்ற ஒருத்தவங்களா இருப்பாங்கன்னு தோணுது. ஓகே ஓகே சொல்லுங்க லக்ஷ்மி. They'll hire people, ma'am, for the job. Okay. By testing their skills and with their work experience. Okay. Jeeva? Ma'am, responsible for all the employees, ma'am, also. Okay. Responsible na? மேம், அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருப்பார் மேம். இது ஜாப் அவங்களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே ஆஃப்டர் ஜாயினிங் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்கறது அவங்க வேலையாக இருக்கும் மேம்.
கரெக்ட். இன்னும் யாராவது ட்ரை பண்றீங்களா? ஹாய் மேம். ஹாய் ஆக்சுவலி சந்தோஷ். ஹெச்ஆர் வந்து ஹியூமனை ரெக்ரூட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம அந்த ஆர்கனைசேஷனோட கோல்ஸை நோக்கி எல்லா எம்ப்ளாயிஸையும் கொண்டு போறது அவங்களோட ரெஸ்பான்சிபிள். இதை தாண்டி வந்து கோல்ஸ் அண்ட் எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்றது, எம்ப்ளாயிஸ்குள்ள ஏதாச்சும் பேரியர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரீசால்வ் பண்றது, கான்ஃப்ளிக்ட் வராம வந்து தடுக்கிறது, அண்ட் எம்ப்ளாயிஸோட டேலண்ட் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ஸோ அதுக்கு புஷ் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்து கேதர் பண்ணி அதை சரி பண்றது. இதுக்கு அது மாதிரி அட் த சேம் டைம் ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகுற மாதிரியும் இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து ஹியூமன் ரெக்ரூட்மெண்ட் மட்டுங்கிறது ஹெச்ஆர் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ஹெச்ஆர் ஒரு ஸ்ட்ரீம் கிடையாது. ஹெச்ஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் கம்பைன்ட். ஸோ நான் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இது இந்த கிரௌட்ல எவ்வளவு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? வேற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? இல்ல எல்லாருமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தானா? எவ்வளவு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? ஜெனனி நீங்க ஃபைனல் இயரா? No ma'am, second year student. செகண்ட் இயர். ஓகே, சாட்ல போடுறீங்களா? நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, ஃபைனல் இயரா, மேபி என்ன படிக்கிறீங்க? கிராஜுவேட் ஆனவங்க கூட இருக்காங்க. ஓ, கிராஜுவேட் ஆனவங்களும் இருக்காங்களா மேம்? ஓகே. பிசிஏ பாஸ் அவுட், சிஎஸ்பிஎஸ், ஓகே, பிடெக். So it's a combination crowd. Okay. Yeah. Fine. Okay, right. So ஒரு ஆர்கனைசேஷன்ல ஹெச்ஆர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ், மல்டிபிள் செட் ஆஃப் பீப்புள், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அதுதான் ஹெச்ஆர்எம். ஒரு ஆர்கனைசேஷன்ல ஹெச்ஆர்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹைரிங் மட்டும் பார்த்துப்பாங்க. வேறஸ் லைக் இன்டர்வியூ பண்றது, ஆஃபர் பண்ணி உங்களை உள்ள கூட்டிட்டு வர வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்துப்பாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உங்களை ஆன்போர்ட் பண்றதுனா என்னன்னா, உங்களை ஆர்கனைசேஷனுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஆர்கனைசேஷன் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு, நீங்க எங்க பிளேஸ் ஆகுறீங்க, கம்பெனியை பத்தி ஓவர்வியூ கொடுத்து உங்களுக்கு ஃபர்தரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி, ஏன்னா நீங்க உள்ள வரும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் சேலரி, உங்களுக்கு ஒரு பிஎஃப் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஆஃப்டர் தட் உங்களோட கம்ப்ளீட் ஜெனரலிஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கம்ப்ளீட் டென்யூர் இந்த ஆர்கனைசேஷன், உங்களுக்கு வேற என்ன ப்ராப்ளம் வந்தாலோ இல்ல நீங்க வந்து வேற ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க, உங்களால அங்க கோப் அப் பண்ண முடியல, வேற ப்ராஜெக்ட் பாக்குறீங்க, இது எல்லாம் டேக் கேர் பண்றதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இது இல்லாம உங்களோட சேலரி எல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு பேரோல்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்களும் மோஸ்ட்லி ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கீழே தான் வருவாங்க. இது போக லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு டீம் இருக்கும். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை அப்ஸ்கில் பண்ணுவாங்க. அப்ஸ்கில் எதுக்கு பண்றாங்கன்னா, நீங்க உள்ள போனோன்னு ஜென்ரலா எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் வில் ட்ரை டு இன்வெஸ்ட் ஆன் தேர் பீப்புள். அதுதான் அவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த். நீங்க எந்த ஆர்கனைசேஷன் போனாலும் உங்களை அப்ஸ்கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்க பைத்தன் மட்டும் படிச்சுட்டு போவீங்க, மேபி உங்களுக்கு ஒரு ஏஐ ட்ரைனிங் கொடுக்கலாம், அது வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. உங்க மேல அவங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். டிப்பிக்கலி என்னன்னா, நான் வெளியில இருந்து, இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு வெளியில இருந்து ஒருத்தங்களை நான் ஏஐல கூட்டிட்டு வந்து ஆர்கனைசேஷனோட கல்ச்சரை சொல்லி கொடுத்து, ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணணும், அந்த சாரி அந்த கம்பெனியோட வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல், பீப்புள், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறத விட எனக்கு உள்ள இருக்க ஒருத்தங்களை ட்ரெயின் பண்றது ஈஸியா இருக்கும். சோ அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்லையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சாஃப்ட் ஸ்கில்லுக்கும் நம்மள ட்ரெயின் பண்ணுவாங்க, விச் இஸ் லைக் உங்களோட growth ஆஸ்பெக்ட். ஒரு லெவலுக்கு மேல நீங்க பீப்புளை ஹேண்டில் பண்ணணும், உங்களுக்கு ரிப்போர்ட்டிஸ் இருப்பாங்க, அவங்கள நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சோ இந்த மொத்த சிஸ்டமும் கம்பைன்டு தான் ஹெச்ஆர். வேறஸ் நீங்க இன்டர்வியூல நிறைய பேர்த்துக்கு ஹெச்ஆரோட பெர்ஸ்பெக்டிவே என்னவா இருக்கும்னா, இன்டர்வியூ பண்ணுவாங்க, ஆஃபர் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் ஹெச்ஆர் அப்படிம்பாங்க. அது வந்து கிடையாது. அது வந்து டேலண்ட் அக்விசிஷன், விச் இஸ் டிப்பிக்கலி உங்களை ஹையர் பண்றவங்க. பட் ஹையர் பண்றவங்களோட பார்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ற அன்னைக்கே முடிஞ்சிடும்.
which means அதுக்கு மேல உங்களை டேக் கேர் பண்றதுக்கு வேற குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே சேர்ந்து ஃபைனலி என்ன பர்பஸ்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டு அப்ஸ்கில் யூ, ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் எங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை மோல்ட் பண்ணி உங்களை அப்ஸ்கில் பண்ணி. ஏன்னா நீங்க எல்லாமே காலேஜ் கிராஜுவேட்ஸ். காலேஜ்ல நீங்க படிச்சுட்டு வரும்போது யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஆல் டுகெதர். வீட்ல இருந்து அது எப்படின்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், வீட்ல அப்பா அம்மா கிட்ட இருந்து வெளியில போய் தனியா இருக்கிறது தான் அது ஒரு சேலஞ்ச். அப்பா அம்மா கிட்ட இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், எவ்ரிதிங். அம்மா வந்து சாப்பாடு கூட ஊட்டி காலையில காலேஜ்க்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க, ஏன்னா நீங்க சாப்பிடாம போயிடுவீங்கன்னு. ஆனா நீங்க வந்து வெளியில போகும்போது எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். சாப்பாடும் நீங்க தான் பாத்துக்கணும், துணி நீங்க தான் துவைக்கணும், அலாரம் வச்சு நீங்க தான் எந்திரிக்கணும். சோ எவ்ரிதிங் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு உங்களை தயார்படுத்துறது மாதிரிதான் ஒரு ஆபீஸ்ல ஒரு ஒர்க்ல உங்களை ரெடி பண்றது. சோ இதுக்கு வந்து ஒரு பெரிய சிஸ்டம் ஆஃப் பீப்புள், தே வில் ஒர்க் டு கெட் யூ டு தட் லெவல். அந்த லெவலுக்கு உங்களை கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய டீம் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். சோ இதுல யாராவது ஏற்கனவே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா கிராஜுவேட்ஸ் முடிச்சு. ஓகே ஜீவா, நீங்க எத்தனை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்கீங்க ஜீவா? மேம் 2 மேம். 2 இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. மேம் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க மேம். ஒருத்தர் ஹெச்ஆர், ஒருத்தர் கொஞ்சம் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க, அப்ப இன்னொருத்தர் என்ன தெரியல, ஒருத்தர் மட்டும் தான் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தார் மேம் டெக்னிக்கலா. ஓகே. ஒருத்தர் வந்து ஹெச்ஆர்னு சொன்னாங்க, ஆனா அவர் பேசல. அவர் என்ன பார்த்துட்டே இருந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூனால ரொம்ப பயந்துட்டே இருக்கும்போது அவர் சொன்னாரு பயப்படாதீங்க அப்படின்லாம் சொன்னார் மேம். ஓகே. ஸோ ஆனா அதுல செலக்ட் ஆக முடியல மேம். ஓகே. அப்புறம் இன்னொரு இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டு மேம். செலக்ட் ஆயிட்டீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பண்ணாதது என்ன செகண்ட் இன்டர்வியூல பண்ணீங்க? கொஞ்சம் அந்த கான்ஃபிடன்ட் உட்காரும் போதே கொஞ்சம் இந்த கான்ஃபிடென்ட்டா உட்கார்றது பேசுறதெல்லாம் கொஞ்சம் தப்பு பண்ணேன் மேம். அது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நர்வஸ்னஸ். ஆமா மேம். ஒரு பயம், ஒரு கிரௌட பாக்கும்போது இல்ல புதுசா ஒருத்தங்கள பாக்கும்போது வர நர்வஸ்னஸ், கரெக்ட்டா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. இன்னொருத்தர் யாரோ ரைஸ் பண்ணீங்களே ஹேண்ட்ஸ். ஆமா, விஸ்வஜித் மேம். விஸ்வஜித் சொல்லுங்க, நீங்க எவ்வளவு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? ஹாய். காலேஜ்லயே ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் ஆஃப் கேம்பஸ்லயும் 4 or 5 அந்த மாதிரி. ஓகே. உங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலாம் அவ்வளோ இது பண்ணல மேம். கோடிங் அந்த டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த ஃபைனல் இன்டர்வியூ தான் மேம், டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ்ல தான் நான் எலிமினேட் ஆகேன். ஓகே. நெக்ஸ்ட் அப்புறம் கோர்லயே நான் இன்டர்வியூ கோர்ல வந்து நான் ஃபைனல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன் மேம். அதுல ஹெச்ஆர் வந்து சில கம்பெனியை பத்தி டீடைல்ஸ் கேட்டாங்க, நிறைய கேட்டாங்க. ஓகே. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர்னா அந்த கம்பெனி டீடைல்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டாங்க. அவங்க பர்சனலா கம்பெனி டீடைல்ஸ் பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க அந்த மாதிரி. நீங்க போய் ஒர்க் பண்ற கம்பெனியை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு கேட்டாங்க, கரெக்ட்டா? ஓகே. 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 சரி, இப்போ இன்டர்வியூ பண்ணாதவங்க கிட்ட நான் கேக்குறேன், நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ஒரு இன்டர்வியூ அப்படிங்கும் போது? வாட் இஸ் தட் யூ வில் எக்ஸ்பெக்ட்? நீங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க? எனக்கு மேபி ஜீவா அண்ட் விஸ்வஜித் சொல்ல வேண்டாம். இன்டர்வியூ இது வரைக்கும் எடுக்காதவங்க, நான் மென்டலி நான் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோட போவேன். இப்ப இது ஒரு இன்டர்வியூ காலா இருந்ததுன்னா நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்க? மேம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளை பத்தி எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுங்கிற அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கம்பெனியோட டீடைல்ஸ், லைக் அது ஜஸ்ட் என்ன ப்ராடக்டா சர்வீஸ் பேஸ்டா அது மட்டும் பார்க்காம அவங்க என்ன ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க, கரண்டா என்ன ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ இதெல்லாம் கேதர் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு. ஐ மீன் நம்ம ஆஸ் அ ஃப்ரெஷரா வந்து யாருக்குமே வந்து டெப்தா தெரிஞ்சிருக்காது. ஸோ வந்து நமக்கு அதுல எவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும், தெளிவா இருந்தா மட்டும் கொஸ்டின் கேட்கலாம். பட் வந்து நம்மளே வந்து கொஸ்டின் கேட்டு நம்மளே ஆன்சர் பண்ற மாதிரியும் ரொம்ப பேசிடக்கூடாது. ஸோ அதனால கம்பெனியை பத்தி இந்த மாதிரி ரிலேட்டடா சும்மா வந்து கம்பெனி ப்ராடக்டா சர்வீஸ் இந்த மாதிரி பார்க்காம எந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க, என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கிறத பார்த்துட்டு போனா அவங்கள ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அது மாதிரி. வெரி குட். ஓகே. ஸோ இது இல்லாம இது வந்து டு த ஓபன் ஃபோரம், எல்லாத்துக்கும் இந்த கேள்வி.
ஏன் எல்லா இன்டர்வியூலயும் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்டா கேக்குறாங்க? என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லா இன்டர்வியூலயும் ஏன் எல்லாருமே டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வில் பி த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூ ஃபேஸ்? சொல்லுங்க நர்மத். முகமது. அத வச்சே நம்ம கிட்ட क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு மேம். ஓகே, அத வச்சு உங்ககிட்ட क्वेश्चंस கேட்கிறதுக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க முகமது. மேம் நம்ம கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்றோம். கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு, கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கோ இல்ல அதுல இருந்து ஒரு சீரீஸ் ஆஃப் क्वेश्चन ரெடி பண்றதுக்கோ நான் ஜெனரலா எதுல இருந்து வேணாலும் உங்களை क्वेश्चन கேட்கலாம்ல. மேபி நர்மதா, ஐம் சாரி, நான் ஒரு லார்ஜர் க்ரௌட் இதுல இன்வால்வ் பண்ணாததுக்கு ரீசன் வந்து கன்சிடரிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம். இல்லாட்டி நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்பேன். பட் நீங்களே ஃபர்ஸ்ட் வந்து நீங்களே ப்ளீஸ் வந்து இன்ட்ராக்டிவா பேச ஆரம்பிங்க. இட் இஸ் a வெரி குட் க்ரௌட். ஐம் வெரி ஹாப்பி, ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கீங்க. பட் இன்னும் பேசாம இருக்கிற மீதி பீப்புளும் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஏன்னா இந்த ஃபாரம்ல நீங்க பேச பேசதான் உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், எல்லாமே வரும். ஓகே, ஸோ எகெயின் டு த லார்ஜர் க்ரௌட். இப்போ நான் வந்து இப்போ ஒரு கன்வர்சேஷன் பில்ட் பண்ணணும்னா நான் எதுல இருந்து வேணாலும் பில்ட் பண்ணலாம். கரெக்டா? உங்க காலேஜை பத்தி கேட்கலாம், கம்பெனியை பத்தி கேட்கலாம். பட் ஏன் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா அந்த கேள்வியை கேட்கும்? கம்யூனிகேஷன் நான் எதுல இருந்து வேணாலும் செக் பண்ணலாம். ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து நான் பேச சொன்னா உங்க கம்யூனிகேஷன் எனக்கு தெரிஞ்சிடும். பட் ஏன் அந்த கொஸ்டினை ஸ்பெசிபிக்கா கேட்கறாங்கன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த அவங்களோட எபிலிட்டி, அவங்க எப்படி கன்வே பண்றாங்கிறத எவாலுவேட் பண்றதுக்கு தான் வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்றாங்க. அவங்கள பத்தி அவங்க எவ்வளவு தெளிவா கன்வே பண்றாங்க, சோ அதை வச்சு மற்ற எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். எஸ் ஸ்வேதா மேம், மேபி ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாதிரி. இப்போ நான் என்ன பத்தி கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டேன்னா அடுத்தடுத்து போறப்ப எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டா நான் அவங்க கேட்கிற क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. வைஷ்ணு மேம், கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்றது, செல்ஃப் இன்ட்ரோலே கான்ஃபிடென்ட்டா சொல்றது மேம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதுல தான் மேம் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா எக்ஸாக்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த பாயிண்ட கேட்ச் பண்ணிட்டீங்க. எதுக்காக வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேக்குறோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களை ஒரு கம்ஃபர்ட் பண்றதுக்கு, உங்களை பத்தி நீங்க எவ்வளவு அழகா பிரசன்ட் பண்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். உங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் தேவை கிடையாது. டிப்பிக்கலி என்னை பத்தி பேச சொன்னீங்கன்னா நான் 4 மணி நேரம் கூட பேசுவேன். ஏன்னா என்னை பத்தி நான் பேச போறேன், வேற யாருக்கும் தெரியாது. அதுவும் இப்ப நான் வந்து உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன். இப்ப நான் வந்து யாராவது உங்க ஒருத்தர்கிட்ட நான் பேச போறேன், ஐ எம் a நியூ ஃபேஸ் டு யூ அப்படிங்கும் போது நான் என்ன வேணாலும் உங்ககிட்ட என்னை பத்தி பேசலாம். சோ ரொம்ப கான்பிடென்டான ஒரு டாபிக், எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டாபிக். அத நீங்க எவ்வளவு அழகா எவ்வளவு கான்பிடென்டா எப்படி புரியற மாதிரி ஒரு ஆர்டிகுலேட் பண்ணி எப்படி நீங்க பிரசன்ட் பண்றீங்கிறத செக் பண்றதுக்கு தான் அது ஒரு ரீசன். செகண்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கேள்வி. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்க்கு யாருமே சாரி ஐ டோன்ட் நோன்னு சொல்லவே முடியாது. சோ யாருமே அவாய்ட் பண்ண முடியாத ஒரு கேள்வி. இதுக்காக தான் உங்ககிட்ட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேக்குறாங்க. சோ ஐடியலி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சிட்டிங் ஆன் த அதர் சைட் ஆஃப் த டேபிள், இங்க என் முன்னாடி ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க இன்டர்வியூக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஆவரேஜா நான் ஒரு 80 to 90 ஃப்ரெஷர்ஸ் 100 ஃப்ரெஷர்ஸ் இன்டர்வியூ பண்றேன். ஓகே, சோ அந்த 100 பீப்புளும் த்ரூ ஆக மாட்டாங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த 100 பீப்புள் டெக்னிக்கலா எங்க வேணாலும் இருக்கலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ங்கிறது வந்து எப்பவுமே இட் இஸ் ட்ரெயினபிள். நோபடி இஸ் 100% ஆன் இட். நீங்க வந்து ஒரு பைத்தானையோ இல்ல ஒரு ஏஐயோ ஒரு எம்எல்ஓ ஒரு அனாலிட்டிக்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க கம்ப்ளீட்டா கரைச்சு குடிச்சு 100 out of 100 அகாடமிக்ஸ் 100 வாங்கிட்டு வந்தாலும் நீங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா யூ ஆர் அ ட்ரெயினபிள் ரிசோர்ஸ். உங்களுக்கு ஒரு 3 weeks ஆவது மினிமம் ட்ரைனிங் கொடுத்து தான் ஆர்கனைசேஷனுக்குள்ள எடுத்துப்பாங்க. சோ அதுக்காக டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்லல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பட் ஒன்லி டு an extent, maybe 60%. The next 40% plays a very very vital role. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கான்ஃபிடன்ஸ் செக் பண்ணுவாங்க எல்லா இடத்துலயுமே. இப்போ நீங்க வந்து ஒருத்தரை எப்பவுமே ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க ஒரு கேண்டிடேட்டா இருந்து ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது. ஒரு கம்பெனி சைட்ல ஒரு ஹைரிங் மேனேஜராவோ ஒரு ஹெச்ஆராவோ ஒரு டைரக்டராவோ ஒரு சிஇஓவாவோ இருந்துதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கம்பெனி
ஓகே, இது ஒரு ப்ராடக்ட் கம்பெனி. இங்க என்ன மாதிரி ஒரு ரோல், இந்த ரோலுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க, இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தும் வராது, உங்களுக்கு பிராக்டிஸ்ல தான் வரும். யூ ஹாவ் டு டூ a lot of mock. ஒண்ணுமே இல்ல, கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க பேசணும். கண்ணாடி முன்னாடி பேசும்போது நிறைய அட்வான்டேஜஸ், நிறைய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. எங்க மாடுலேஷன், எங்க நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாறுது, ஒரு அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டினுக்கு நம்ம எந்த மாதிரி பதில் சொல்றோம், இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் செக் பண்றது உங்களோட கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் எப்ப வெளியில வரும்னா உங்க கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் வரும். சோ ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு கம்யூனிகேஷன், உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி, அடாப்டபிலிட்டி, லேர்னிங் எபிலிட்டி, நீங்க எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரை தாங்குவீங்க, எந்த அளவுக்கு உங்களால அந்த இடத்துல எவ்வளவு தூரம் உங்களால அதை ஓட முடியும், எவ்வளவு சீக்கிரம் நீங்க கத்துக்குவீங்க, ஹவு குட் டீம் பிளேயர் ஆர் யூ. ஏன்னா காலேஜ்ல நீங்க வந்து தனியா கூட இருந்திருக்கலாம், ஒரு சின்ன குரூப் ஆஃப் 5 பேர் 6 பேர் அப்படி கூட நீங்க இருந்திருக்கலாம், 2 பேரா கூட இருந்திருக்கலாம். பட் when you get into an organization, டீம் அப்படிங்கிறது இட் இஸ் a very very important thing, பிகாஸ் ஆர்கனைசேஷன்ல யாருமே தனியா ஃபங்க்ஷன் ஆகவே முடியாது. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துதான், இதுதான் பிரைமரி பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செஷன்ஸ் வந்து இட் இஸ் பியூர்லி கோயிங் டு ப்ரிப்பேர் யூ ஆன் தீஸ் லைன்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்ங்கிறது நான் உட்காந்து மணிக்கணக்கா உங்ககிட்ட லெக்சர் கொடுத்தோ இல்ல இது இப்படி அது அப்படின்னு நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து வரவே வராது. திஸ் இஸ் கோயிங் டு பி ப்ராபப்ளி த நெக்ஸ்ட் செஷன். எப்போன்ட்டு நாங்க ஒர்க் அரவுண்ட் பண்ணிட்டு நான் மேம் கிட்ட சொல்றேன், யாராவது ஒருத்தங்களை புல் பண்ணி வி வில் ஹாவ் அன் இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பேர் இன்டர்வியூ பார்க்கும்போது, நீங்க பேசும்போது, 2 பேர் பேசுறத கேட்கும் போது யூ வில் ஹாவ் நிறைய விஷயம் நீங்களே கத்துப்பீங்க. ஸோ நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க, பாசிபிலிட்டி இருந்ததுன்னா you will find a lot of videos. இந்த சிவில் சர்வீஸ் வீடியோஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன், அந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் வீடியோ இருக்கும், அதை போய் நீங்க பார்த்துட்டே இருங்க. அதை போய் நீங்க பார்க்கும்போது மேபி அது உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா, இது என்ன இவ்வளோ இருக்கு, நமக்கு இப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு இருக்கும். பட் அதுல இருக்கிற டேக்அவே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மார்க்க வச்சோ இல்ல ஜென்ரலா நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய இடத்துல, என்னப்பா இவன் படிக்கவே இல்லை, இவன் இவ்வளோ கம்மியா மார்க் வாங்கியிருக்கான் பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். என் காலேஜ்ல என் கூட படிச்சவங்க, ஒன் ஆஃப் த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இஸ் த லைஃப்ல ஹி இஸ் த டாப்பர் இன் மை கம்ப்ளீட் பேட்ச். எங்க பேட்ச்ல 21 பேர் இருந்தாங்க, அந்த 21 பேர்த்துல அவன் தான் லாஸ்ட் பெஞ்ச். ஒரு பையன் இருந்தான், எந்த ப்ரொஃபசர்ஸ்க்கும் பிடிக்காது, அவனை திட்டி தீப்பாங்க, அவன் பாதி நாள் அவனை கிளாஸ் வந்து அவனை திட்டத்திலேயே போயிடும். ஆனா இன்னைக்கு எங்க எல்லார்த்த விட எங்க 21 பேர்த்துல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா அவன் தான் வந்து லைஃப்ல பயங்கரமா சக்சஸ் ஆயிருக்கான். ஸோ லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு ஸ்டடீஸ், மார்க், உங்க கோடிங் இது எல்லாமே ஒன்லி 60%. there is 40% which you will get only out of experience. எந்த புக்கை படிச்சாலும் வராது, எவ்வளோ செஷன்ஸ் அட்டன் பண்ணாலும் வராது. ஓகே, ஸோ இப்போ I don't want to bore you with நிறைய பேசி என்ன பேச சொன்னீங்கன்னா நான் மணிக்கணக்கில் பேசுவேன், ஏன்னா அதுதான் என் வேலையே. அதனால I don't want to bore any of you yet. யாராவது ஒருத்தங்க ஒரு 2 பேரு, I need 2 volunteers. இல்ல நானே பிக் பண்ணிடுவேன். ஜனனி, சூப்பர் ஜனனி, தேங்க்யூ. சந்தோஷ், ஓகே. இதுல ஒருத்தங்க இன்டர்வியூவர், ஒருத்தங்க கேண்டிடேட். ஓகே, ஐ லீவ் தி சாய்ஸ் டு யூ. யார் இன்டர்வியூவரா இருக்கீங்க, யார் கேண்டிடேட்டா இருக்கீங்க? நான் இன்டர்வியூவர் மேம். ஸ்மார்ட். நான் ரோல்ஸ் திருப்பி ஸ்வாப் பண்ணுவேன். சந்தோஷ், யா ஓகே மேம், ஃபைன் மேம். சோ ஜனனி, ஓகே ஓகே சூப்பர். ஓகே, சோ சந்தோஷ், நீங்க வந்து ஒரு ஜனனி, உங்க ஸ்கில்ஸ் என்ன படிக்கிறீங்க நீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். சோ சந்தோஷ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ப்ரோக்ராமரை நீங்க ஹையர் பண்ண போறீங்க. ஓகே, இந்த ஸ்கில் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. சோ உங்களுக்கு 5 minutes டைம், நீங்க வந்து ஜனனியை இப்ப இன்டர்வியூ பண்ண போறீங்க. அண்ட் எவ்ரிபடி
I want all of you to listen. நான் பிக் பண்ணி இதுல எது குட்டா இருந்தது எது இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க எல்லாரும் லிசன் பண்ணி. ஓகே, there is and to ஜனனி, இதுல சரியானது இதுதான் தப்பானது இதுதான் எதுவுமே கிடையாது. this is only for experience and I really appreciate you for volunteer பண்ணதுக்கு. that requires a lot of courage. நான் இந்த குரூப்ல இருந்திருந்தாலுமே நான் நாமினேட் பண்ணிருக்க மாட்டேன். but I really appreciate you for this. Okay, this is going to be a wonderful experience for you. Fine. Oh, to you Santosh, you can start. Yeah ma'am, தங்கிலீஷ்ல யூஸ் பண்ணலாமா? மேபி தமிழ்ல கூட இன்டர்வியூ பண்ணுங்க. thank you ma'am. Hi Mr. Janani. Hello, sir. Yeah. Tell me about yourself. We can just describe about yourself. Okay, sir. So, I'm Janani. I completed BSc Computer Science at P.S.R. Krishnamal College in Coimbatore. My hobbies are to listen music and I love to watch movies. My family is of 4 members and I applied for a Python developer and that's all, sir. Yeah, good. Do you know Python? Yes, sir. பைத்தான்ல உங்களுக்கு எது வரைக்கும் தெரியும்? லைக் கொஸ்டின் கேட்கலாமா, இல்லாட்டி லைக் பைத்தானை இண்டஸ்ட்ரி லெவல்ல நீங்க எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க? ஜஸ்ட் கோடிங்கா யூஸ் பண்ணிருக்கீங்களா, ஆர் எல்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க வந்து எதுவும் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் இனோவேட்டிவா பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், நான் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் அவ்வளோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் பண்ணதில்லை. பட் ஐ லேர்ன் பைத்தான். ஓகே, ரூட்ஸ் கான்செப்ட்னா என்னன்னு தெரியுமா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதுல ஒரு 5 கான்செப்ட்ஸ் இருக்கு. என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், அந்த மாதிரி. Okay, what's the purpose of using OOPS concept? Yeah, okay, fine. தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து பைத்தான் டெவலப்பர் நாங்கள் ஹையர் பண்ண போகிறோம். ஸோ வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் இன்வால்வ் பண்ணியிருக்க வேணாம், சம்திங் நீங்கள் தெரிஞ்சிருந்த ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட், ஐ மீன் பைத்தான் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு நாலேஜ் உங்ககிட்ட இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க தான் அந்த கேள்வி கேட்குறோம். எஸ் சார். நிறைய பேக் எண்ட்ல பைத்தான் தான் யூஸ் பண்ணுவாங்க சார். லைக் ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாச்சும் வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இடத்துல பேக் எண்ட்ல பைத்தான் யூஸ் ஆகும் சார். ஓகே, ஆனால் பேக் எண்டில் ஜாவாவும் யூஸ் பண்ணுறாங்க, பைத்தானும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களால் சொல்ல முடியுமா? சார், பைத்தான் கொஞ்சம் மோர் கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லெஸ் நம்பர் ஆஃப் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஜாவால இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறதுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பைத்தான் வந்து ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பட் ஆக்சுவலான ஆன்சர்ஸ் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஜாவா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் மோர் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். பட் பைத்தானுங்கிறது ஜாவாவை கம்பேர் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு செக்யூரிட்டி பர்பஸ் கிடையாது. ஸோ that's why we choose Java for security and Python for some less complexity. ஸோ மேம் போதுமா மேம்? ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப டெக்னிக்கல் டிஸ்கஷன் தான் பண்ணீங்க, ஹெச்ஆர் டிஸ்கஷன் பண்ணலையே சந்தோஷ். I'm just a student ma'am, so I don't. Okay, question கேக்குறது ஈஸி சந்தோஷ், பதில் சொல்றது தான் கஷ்டம். Yeah. Okay ma'am. சரி, okay. Janani, I will continue. Okay? Okay ma'am. Okay. So Janani, tell me about yourself in very few lines. I'm Janani ma'am. I completed BSc Computer Science at P.S.R. Krishnamal College in Coimbatore. My family is of 4 members ma'am. I love to do listen music and watch movies. Sorry Janani, can you repeat the last sentence for me? I love to listen to music and watch movies ma'am. Okay, those are your hobbies. What kind of music do you listen? I listen K-pop ma'am and Tamil music. Tamil music, okay. So what else you do apart from listening to music, watching movies? What else you do in your free time?
Ma'am, I like to draw. I'm not that kind of artist, but sometimes I'd draw some mandala art, ma'am, and I know how to crochet, ma'am. Some Oh, dolls and posters, I crocheted that. okay. Mandala requires a lot of attention, right? It's very detailed art. So, so how long you do? Is it like you do it, you take it only when you're stressed out, or you just do it, whenever you feel like? How do you do that? Where did you learn it? I just watch random YouTube videos and I just draw them. Whenever I feel like I want to do, I'll do them. Not when I'm stressed or I'll take Okay. time and I'll just complete one month for like a month or for in a week, like this. Okay. I, So what else you do, Janani? Why do you want to get into this organization? um, I don't know how to answer that. Okay. What is your career ambition? What is your ambition? What do you want to do after you join? What is that you want to do? How do you see yourself? Like, now you have completed your graduation, you're getting into a job. So what is your ambition? What is that you want to do? How do you want to grow in? Ma'am, I want to learn a lot. Ma'am, Okay. I want to become a good programmer. Okay. Uh, that's all. Ma'am. Okay. So, Janani, if you're comfortable, we can speak in Tamil. Okay. Ma'am. இல்ல நான் எதுக்கு இதை கேக்குறேன்னா நீங்க தமிழ்ல பேசினா இன்னும் நிறைய பேசுவீங்க. ஒன் லைன்ல பேச மாட்டீங்கன்னா நம்ம தமிழ்ல பேசலாம். இட் இஸ் நாட் அபவுட் லாங்குவேஜ் நம்ம பிக் பண்ணிக்கலாம் அப்புறமா ஸ்லோவா. பட் எப்படி பேச போறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. ஓகே. இப்ப சொல்லுங்க ஜெனனி, நீங்க எதுக்காக இந்த வேலையில ஜாயின் பண்ணணும்? ஃப்ராங்கா சொல்லணும்னா சம்பாதிக்கிறதுக்கு தான் மேம். ஓகே. சம்பாரிச்சு என்ன ஆம்பிஷன்? உங்களோட ஆம்பிஷன் என்ன? பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும் அண்ட் ஹாப்பியா இருக்கணும். ஓகே. ஸோ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி? For now, just like simply like watching movies or listening to songs makes me happy for now, then. But it Okay. might change. Like travel பண்றது or parents கூட்டிட்டு எங்கேயாச்சும் ட்ரிப் போறது. ஓகே. சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூ? My father is a teacher, ma'am, in the government Teacher. school. ஓகே. ஓகே. ஃபைன். ஜெனனி, தேங்க்ஸ்மா. நான் கொஞ்சம் உங்களை ஹோல்ட் பண்றேன். ஐ வில் மூவ் டு சந்தோஷ். ஓகே. ஏன்னா வேற யாரும் கை தூக்கல. நீங்க 2 பேர் தான். வேற யாராவது இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ திஸ் கான்வர்சேஷன்? ஜெனனி, சந்தோஷ் இல்லாம வேற யாராவது கால் எடுக்க ரெடியா இருக்கீங்களா? கலை இருக்கீங்களா? எஸ் மேம். ஒரு கால் போலாமா கலை? ஷூர் மேம். ஓகே. சொல்லுங்க கலை, tell me about yourself. First of all, I'm Kalai ma'am. I'm coming from Kanakumatchatram. I'm pursuing BTech Artificial Intelligence and Data Science in GRT IIT, and I am third year, pre-final year student. Okay. And I having only one sister. My father is driver, and my mother can working in Dawn Foundation. Okay. And Artificial. Sorry. Yes, ma'am. Say, ma'am. Your hobbies are? Ma'am, my hobbies are listening music like that, ma'am. Okay. And my ambition is I would like to become a Python developer, data analyst, AI like that, man. But what opportunity is given to me that I can utilize, ma'am. Okay. Okay. கலை, AI ML இதெல்லாம் வந்து இப்போ மார்க்கெட்ல வந்தது. பட் யூ ஹேவ் சூசன் திஸ் 3 years back. So என்ன இன்ட்ரெஸ்ட்ல இது எடுத்தீங்க? Ma'am, first of all, why? Because AI is trending now. Because of everything can be based on AI only. So that's why I can choose that AIDS department.
ஓகே, ஸோ நீங்க நல்லா பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ப்ராபபிளி திஸ் இஸ் த கோர்ஸ் விச் ஹேஸ் ஃபியூச்சர்னு எடுத்திருக்கீங்க, கரெக்டா? எஸ் மேம். ஓகே, இப்போ ஃபர்தரா ஏன் ஸ்டடீஸ் பண்ணாம ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேபி இதுல நீங்க இன்னும் இன்டெப்த் இன்னும் நிறைய பண்றதுக்கு இருக்கு இல்ல, பிகாஸ் இட்ஸ் an emerging field right now. எஸ் மேம். That was a question to you. சொல்லுங்க, ஏன் வந்து ஃபர்தரா படிக்காம ஏன் ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் நல்லா பேசுங்க மேம். வை பிகாஸ் நெட்வொர்க் சரியா கேட்கல மேம். இல்ல பரவாயில்லம்மா, சொல்லுங்க. ஹலோ, கேட்கலையா உங்களுக்கு? ஹலோ, கலைக்கு எங்களுக்கு கேக்குது மேம். நவ யூ கேன் ஸ்பீக் மேம். சாரி மேம். நோ ப்ராப்ளம், நாட் டு ஃபீல் சாரி. நீங்க ஏன் ஃபர்தரா ஹையர் ஸ்டடீஸ் போகாம ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்க கலை? நீங்க ஃபர்தரா இதுல ரிசர்ச். எஸ் மேம். இப்போ வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ்ன்னு போயிட்டு இருக்கும்போது ஃபேமிலிக்கும் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ அதனால ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டே கரஸ்ல ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட இது மேம். வெரி குட். ஓகே, சரி, ஏதாவது ஒரு டாபிக்ல பேசணும் அப்படின்னா எந்த டாபிக்ல நீங்க கம்ஃபர்டபுளா இருப்பீங்க? மேம், ஏஐல ஏதாவது क्वेश्चंस கேளுங்க. இல்ல, நீங்க தான் இப்ப பேச போறீங்க. ஏஐல வந்து சொல்லுங்களேன், ஏஐயோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லுங்களேன். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து தான் நாங்க கேட்கணும். எங்களுக்கெல்லாம் இப்ப வந்து ஏஐங்கிறது வந்து ஒரு பெண் மாதிரி ஆயிடுச்சு. எது எடுத்தாலும் சாட் ஜிபிடி, எது எடுத்தாலும் கூகுள்லயும் இப்ப ஏஐ வந்துருச்சு. அது இல்லாம சர்வைவ் ஆக முடியாதுங்கிற அளவுக்கு we are into it. சோ இப்போ அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஏன்னா யூ ஆர் an எக்ஸ்பர்ட், ஓகே, அத பத்தி ரொம்ப டீடைலா படிச்சிருக்கீங்க. ஓகே மேம். இப்போ வந்து காலேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு क्वेश्चंस நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா இன் ப்ரீவியஸ்ல வந்து சாட் ஜிபிடி இல்லாததுக்கு முன்னாடி வந்து புக் வந்து ரிஃபர் பண்ணுவாங்க மேம். ஓகே, பட் நவ டேஸ்ல வந்து இப்போ சிம்பிளா வந்து சாட் ஜிபிடிக்குள்ள போட்டோம் அப்படின்னா நிறைய ஆன்சர்ஸ் வருது. ஸோ அதனால நம்மளோட ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வந்து அங்க டோட்டலா வந்து வேஸ்ட் ஆகுது மேம். அதே மாதிரி இப்போ ரொபாட்டிக்ஸ் வந்து நிறைய உருவாக்குறதுனால ஹியூமனுடைய குவாலிட்டி வந்து கம்மியாகுது. வை பிகாஸ் எல்லா ஒர்க்குமே வந்து ரொபோட்டிக்ஸ் பண்ணும்போது அப்போ ஹியூமனுடைய இது வந்து எதுவுமே இல்லாம போயிடும் மேம் இந்த வேர்ல்ட்ல. ஸோ அதனால அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான் மேம். ஓகே, சில ரொபோட்டிக்ஸ் ப்ரொவைட் பண்றவங்க வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃப் இதுல வந்து பண்ணுது. பட் ஆனா சில ரொபோட்டிக்ஸ் வந்து சிலது வந்து இப்போ என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறைய ஒர்க் கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்கள ஹர்ட் பண்ண அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து கூட நம்மள அடிக்கும். அந்த மாதிரியான ரொபோட்டிக்ஸும் நிறைய இருக்கு மேம். ஓகே, அண்ட் இந்த வேர்ல்டே மொத்தமா பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஏஐயே இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஏஐ எடுக்கிறாங்களே தவிர மற்றதுக்கு போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரியான இதுக்கு போகாம ஏஐ பெஸ்டா இருக்கு, ஸோ அதனால ஏஐயே சூஸ் பண்ணலாம் அப்படின்ற போது நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது. தட்ஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏஐ மேம். ஓகே, அட்வான்டேஜஸ் மேம், அட்வான்டேஜஸ் வந்து இப்போ ஏஐ அப்படின்றது வந்து நிறைய விதமா வந்து வந்திருக்குது. என்ன சொல்லலாம், இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ்ல வந்து நான் வந்து நோட்ஸ் இல்லை டக்குன்னு வந்து சாட் ஜிபிடில போடுறோம் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எமர்ஜென்சிக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கியமான இது அப்படின்னா அந்த டைம்லயும் நம்மளுக்கு வந்து சாட் ஜிபிடி யூஸ் ஆகுது. அது அட்வான்டேஜஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்க்கும் வந்து சாட் ஜிபிடி அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது மேம். அண்ட் என்ன சொல்றது, ஏஐ வந்து நிறைய விஷயத்துல வந்து அது இன்க்ளூட் பண்றாங்க. பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில கூட நிறைய ப்ரோக்ராமிங் வந்து ஏஐ வச்சு யூஸ் பண்றாங்க மேம். ஸோ அதனால ஏஐ வந்து அட்வான்டேஜஸும் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து ஏஐக்கு இருக்கு மேம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் கலை, இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு படிச்சு இதை பத்தி 3 years 4 years இன்டெப்த் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து கேட்கும்போது இட் மேக்ஸ் லாட் ஆஃப் மீனிங். இப்போ டெல் மீ, நான் ஏன் உங்களை ஹையர் பண்ணும்? என்னுடைய தாட் ஆஃப் இதுல வந்து ஏஐ வந்து என்கிட்ட என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஹையர் பண்றீங்க? இல்லையே, அது நான் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை ஹையர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே மேம், எனக்கு அது லாஸ் இல்லையா? அதனால இப்ப எனக்கு வந்து இங்க வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் எங்க முன்னாடி இருக்காங்க. நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ, எனக்கு இன்னும் 99 ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்டர்வியூ பண்ணணும். சோ எந்த விதத்துல நீங்க அந்த 99 விட பெஸ்ட்னு சொல்றீங்க?
No idea about that question, ma'am. ஓகே, வேற யாராவது ஆன்சர் பண்றீங்களா இந்த கொஸ்டினுக்கு? இந்த இன்டர்வியூ இங்க இருந்து கண்டினியூ பண்ணலாமா? சந்தோஷ் ஆன்சர் பண்றீங்களா? யா ஷூர் மேம். சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து நீங்க என்ன ஹையர் பண்றது கலை மியூட் பண்ணிக்கோங்க கலை. Okay, ma'am. சந்தோஷ் சொல்லுங்க. என்னோட காலேஜ் டேஸ்ல வந்து நான் ஆக்சுவலி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரியல் டைமா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து ஆஸ் அ ஃப்ரெஷரான நாலேஜ் மட்டும் இல்லாமல் ரியல் டைமாக ஒர்க் என்விரான்மெண்ட்டுக்குள்ள நாலேஜும் என்கிட்ட இருக்கு. ஸோ அதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியுமோனா ஷுவர், என்னால் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்டை உங்ககிட்ட நான் லைவாகவும் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். அண்ட் மை ரெஸ்யூம். ஸோ இப்போ என்னால் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை. ஓகே, உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, எல்லாமே ஓகே. பட் இது உங்க கிளாஸ்மேட்ஸும் பண்ணிருக்காங்க இல்லையா? இன்னொரு 99 பீப்புளும் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அதனால அவங்களுமே அதை பண்ணிருக்காங்க. சோ அது வந்து ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நான் அடுத்து பார்க்க போற 99 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. சோ அது இல்லாம நீங்க எந்த விதத்துல தனியா தெரியுறீங்க? என்ன அட்வான்டேஜ் எனக்கு? எனக்கு நான் இப்போ உங்களை ஹையர் பண்ணி என்னால இங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓகே, நான் வந்து ஹையர் பண்ணி நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உங்களை ஹையர் பண்றேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இல்ல. நீங்க வந்து கம்ப்ளீட்டா மேபி நான் எதிர்பார்க்கிற ஸ்கில்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் உங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கும் போது, நான் அதுக்கப்புறமா ஒரு 6 months இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இன்டர்ன்ஷிப்க்கு அப்புறமா உங்களை நான் அனுப்பிச்சுட்டு திருப்பி நான் ஹையரிங் ப்ராசஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து அது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். கரெக்டா? ஏன்னா உங்க மேல நான் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு 4 weeks ட்ரைனிங் கொடுத்து இது எல்லாமே நாங்க பண்றோம். அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி வாட் மேக்ஸ் யூ டிஃப்ரெண்ட்? இந்த டோட்டல் கிரவுட்ல நீங்க எந்த விதத்துல உங்களோட தனித்தன்மைங்கிறது என்ன? யாராவது ஏற்கனவே, நாட் டு சந்தோஷ், டு த அதர் பீப்புள், ஏற்கனவே இன்டர்வியூ பண்ண யாராவது இந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? சுந்தர் சொல்லுங்க. சுந்தர். சந்தோஷ் ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. சுந்தர் சொல்லுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ஃபேஸ் பண்ணல மேம். இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி கத்துக்கிட்டு நான் ப்ராஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ உங்க கம்பெனிக்கு வந்தோம்னா அங்க என்ன டெக்னாலஜிஸ், புது டெக்னாலஜிஸ் இருக்கோ அதை ஈஸியா நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஈஸியா செல்ஃப் லேர்ன் பண்ணிப்பேன் மேம். ஸோ நீங்க என் மேலே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் அந்த இதை புதுசாக இருக்க டெக்னாலஜிஸும் நம்ம கத்துக்கிட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். எக்ஸாக்ட்லி. ஸோ இது அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு செல் பண்ண தெரியணும். ஓகே, சுந்தர் சொன்னது வந்து இட்ஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட். பிகாஸ் என்னோட அப்ரோச் என்னவா இருந்ததுன்னா, நான் உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன், நீங்க அந்த கேப்பபிலிட்டிஸை கொண்டுட்டு வரலன்னா எனக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆயிடும். நான் அப்ப ஏன் உங்களை ஹையர் பண்ணணும்னு கேட்கும்போது அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஹி ஆன்சர்ட் இட். பர்ஃபெக்ட் ஆன்சர் சுந்தர், வெரி குட். சோ அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு அடாப்டபிலிட்டி இருக்கு. நான் எந்த ஸ்கில்ஸ்னாலும் ஈஸியா பிக் பண்ணிடுவேன். எனக்கு நான் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் பண்ணிடுவேன். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சி, இதை நம்ம அங்க போய் பண்றோமா பண்ணலையாங்கிறது அடுத்த ப்ராப்ளம். இது நம்ம அங்க போய் நமக்கு இந்த சிச்சுவேஷன் வராம கூட இருக்கலாம். பட் எவ்வளவு கான்பிடென்ட்டா இந்த மாதிரி ஒரு சேலஞ்சை நீங்க ஃபேஸ் பண்றீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த ஒரு 20 minutes நடக்குமா ஒரு HR டிஸ்கஷன்? அதுக்கு மேல கண்டிப்பா நடக்காது. 15 to 20 minutes தான் நடக்கும். அந்த 15 to 20 minutesல உங்களை வந்து என்னால கம்ப்ளீட்டா ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் டு an extent உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி என்ன, உங்க அடாப்டபிலிட்டி என்ன, நீங்க எவ்வளவு தூரம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, எவ்வளவு தூரம் வந்து உங்களை வந்து இங்க இல்லைன்னாலும் வேற ப்ராஜெக்ட். ஒரு கம்பெனிக்குள்ள நம்ம போகும்போது மல்டிபிள் திங்ஸ் கேன் ஹேப்பன். அந்த ப்ராஜெக்டே அங்க இல்லாம போலாம். 6 months உங்க இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்டே அங்க இல்லாம போலாம். இல்ல இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க வந்து ஓகே அந்த கேப்பபிலிட்டிஸும் நம்மளோட இன்ட்ரெஸ்டும் டெக்னாலஜிஸும் அலைன் ஆகாம போலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல ஓகே திஸ் பர்சன் ஃபைன், என்ன பண்ணுவோம்னா நாங்க வந்து உங்களோட இன்டர்வியூ ஃபீட்பேக் எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே ஹி இஸ் வெரி ஃபிளெக்சிபிள், வெரி அடாப்டபிள், ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷனை போட்டுட்டு வேற எங்காவது ஒரு டீம்ல போடலாமா இந்த பையனை இல்ல இந்த பொண்ணை, அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்களா அப்படிங்கறதான் பார்ப்பாங்க. தவிர நீங்க வந்து எவ்வளோ ஸ்கில்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாலும், நான் இந்த டெக்னாலஜில எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த டெக்னாலஜிக்கு இடமே இல்லை அப்படிங்கும் போது நம்மள வந்து அங்க அவங்க வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இப்போ ஒரு அளவுக்கு
நிறைய விஷயத்த ஐ டோன்ட் வாண்ட் டு புஷ் இட் டு யூ ஆன் திஸ் ஈவினிங். பட் ஒரு அளவுக்கு ஐ எம் ஷியர் உங்க எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஷால் வி மூவ் ஆன்? எஸ் மேம். ஓகே, தேங்க்ஸ் பிரியா. சோ இப்போ தி நெக்ஸ்ட் சேலஞ்ச், இது ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்மளோட கன்வீனியன்டான மதர் டங்க்ல நம்ம பேசிட்டோம். இதே இங்கிலீஷ்ல பேச சொன்னா எவ்வளவு பேர் கம்ஃபர்டபுளா பேசுவீங்க? ஜஸ்ட் அ லாங்குவேஜ் பீப்புள். நீங்க வந்து பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அ லாங்குவேஜ். சூப்பர் லக்ஷ்மி. வேற யாராவது? ஜெனனி, வெரி குட். லிங்கேஷ், லிங்கேஷ் என்ன பண்றீங்க? மேம் நான் இப்போதான் மேம் பாஸ்ட் அவுட் ஆனேன். பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சூப்பர். ஓகே, எந்த காலேஜ்? சேது காலேஜ் மேம், காரியாபட்டியில. ஓகே, விருதுநகர். விருதுநகர். ஃபைன். ஓகே, இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா லிங்கேஷ்? ஏதாவது கேம்பஸ்ல உட்கார்ந்தீங்களா? எஸ் மேம், காலேஜில் நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன் மேம். ஓகே, ஆனா எதுவும் இன்னும் செலக்ட் ஆகல மேம். தட்ஸ் ஓகே. நமக்கு அந்த ஜாப் வந்துட்டே இருக்கு. ரெடி பண்ணிடலாம். இன்னொரு 2 வீக்ஸ் ரெடி ஆயிடலாம். ஓகே, ஃபைன். சரி, இன்னொன்னு சொல்லுங்க. ஐ எம் ஜஸ்ட் கியூரியஸ் டு ஆஸ்க் டு, ஏன்னா நீங்க எல்லாருமே யங் க்ரௌட். ஐ எம் ஆல்வேஸ் கியூரியஸ் டு ஆஸ்க், நம்ம ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? 2 பேரும் ஒரு இன்டர்வியூல உட்கார்றோம், நம்ம ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இதுதான் மேம், கொஞ்சம் ஜெல்லஸா தான் ஃபீல் பண்ணுவோம். ஓகே. ஆனா போக போக பாத்தீங்கன்னா அவனுக்கு கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைக்கலன்ற அந்த ஒரு வருத்தத்துக்கு தான் போயிடும். இன்னும் அதிகமா அக்ரெசிவா ஒர்க் பண்ணுவீங்களா? ஆமா மேம். ஓகே, நம்மளும் வேலை எடுக்கணும்ன்ற ஒரு இதோட பேஷனோட நம்ம வேலை பார்ப்போம். ஓகே. வேற ஏதாவது ஆன்சர்? மேம் ஆர்த்தி. மேம் நான் வந்து ஹாப்பியா தான் மேம் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ஒரு வேளை அந்த இடத்துல கிடைக்கலன்னா அவள்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்குவேன் மேம் அந்த இடத்துல. அதான் மேம். ஓகே, குட். ஆர்த்தி, ஆர்த்தி உண்மையிலுமே கொஞ்சம் கூட வருத்தம் இருக்காது உங்களுக்கு? இல்ல மேம், கூட படிச்ச பொண்ணு ஒரு இடத்துல நல்லா செட்டில் ஆயிட்டானா ஃபீல் வெரி ஹாப்பி மேம். எனக்கு அந்த இடத்துல நான் வந்து செலக்ட் ஆகலைன்னா நிறைய ஐடியாஸ் கேட்டு எப்படி போகலாம் என்ன ஏதுன்னு அவகிட்ட இருந்து நிறைய கத்துக்குவேன் மேம். வெரி குட் அப்ரோச். சூப்பர் ஆர்த்தி. இது 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 ஆக்சுவலி எனக்கு இந்த ஆன்சர் தான் வேணும். நான் இதுக்காக தான் கேட்டேன். சோ ப்ராபப்ளி ஒரு 4 பேர் இன்டர்வியூல உட்காரும் போது ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருச்சு, மீதி 3 பேர்த்துக்கு கிடைக்கலங்கிறப்ப நம்மளோட அப்ரோச் வந்து என்ன அவங்க நம்மளை விட டிஃப்ரெண்டா பண்ணாங்க, எங்க நம்ம அதை மிஸ் பண்ணோங்கிறத வந்து நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் ஃபார் த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அது பிடெக் பீப்புளுக்கு 4th இயர் கிராஜுவேட், இது 3rd இயர் 4th இயர் நீங்க இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போற பீப்புள் யாரா இருந்தாலும், ஃபார் த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் நாட் டூ லேட். ஃபார் த 2nd இயர் 1st இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. ரொம்ப அழகாவே நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ ஐடியலி இதுக்கு தேவை என்ன அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசணும். ஃபர்ஸ்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேச கத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். கம்யூனிகேஷன், ஒரு குரூப் டிஸ்கஷன்ல யாராவது உட்கார்ந்துருக்கீங்களா இது வரைக்கும்? முகமது, என்ன மாதிரி டிஸ்கஷன் முகமது? ஜீவா, முகமது. குரூப் டிஸ்கஷன் வந்து காலேஜ்ல நடத்துனாங்க. காலேஜ்ல ஓகே. ஒரு லேப் எக்ஸாம் மாதிரி நடந்துச்சு. நான் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியாபட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன். அது வந்து எங்களுக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லி ஒரு லேப் நடக்கும். அதில் வந்து லேப் எக்ஸாமில் வந்து மொத்தம் 4 டைப் ஆஃப் செக்ஷன் நடக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் நடக்கும் மேம். செகண்ட் வந்து குரூப் டிஸ்கஷன் மேம். ஓகே. ஸோ குரூப் டிஸ்கஷன்னா என்ன? குரூப் டிஸ்கஷன்னா நம்ம வந்து இப்போ நம்மள்ட்ட இருந்து அவங்க எப்படி கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ், அதாவது உனக்கு இவ்வளோ கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருக்கு, ஃப்ளூயண்ட்டாக இவ்வளோ பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது.
அவங்க ஒரு டாபிக் கொடுப்பாங்க மேம். அந்த டாபிக் வந்து இப்போ ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அந்த 10 பேர்த்துல யார் முதலா எழுந்திரிச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஜீவா சொல்லுங்க. மேம் ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்து அதை பற்றி பேச சொல்லுவாங்க மேம். இது நிறைய பேசுகிறாங்கன்னு மட்டும் இல்லை, எப்படி ஒரு டீமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தர் பேசுறது எப்படி ஒபே பண்ணுறாங்க அதையும் பார்ப்பாங்க மேம். கரெக்ட். அது எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றாங்களான்னு கேட்பாங்க மேம். ஓகே, வேற யாராவது? ஓகே, 2 பேர் சொன்னதுமே கரெக்ட் தான். சோ ஒரு குரூப் டிஸ்கஷன்ங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டீமா நீங்க எப்படி செட்டில் ஆகுறீங்க, ஒரு 10 பேர்த்துக்கு நடுவுல நீங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா எந்திரிச்சு பேசுறீங்க, அண்ட் உங்க பாயிண்ட்ஸ எவ்வளவு அழகா யூ டிஸ்அக்ரி. இன்கேஸ் நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நான் ஒண்ணு சொல்றேன், என்ன நீங்க டிஸ்அக்ரி பண்ணணுங்கிறப்ப நீங்க எப்படி என்ன ஒரு பேட்டர்ன்ல நீங்க அதை டிஸ்அக்ரி பண்றீங்க, எந்த மாதிரி உங்களோட ஸ்டான்ஸை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, எவ்வளவு தூரம் வந்து யூ ஃபைட்னா உடனே எந்திரிச்சு கத்தி சண்டை போடுறது கிடையாது. This is finally to understand how comfortable நீங்க ஒரு டீமா எப்படி கம்யூனிகேட் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸை how you make that heard. ஒரு 10 பேருக்கு நடுவுல பேசும்போது நீங்க எப்படி தனித்தன்மையா நிக்கிறீங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் குரூப் டிஸ்கஷன். கான்பிடென்ட்டா நீங்க பேசுறீங்களா, நீங்க நினைச்சதை நீங்க பேசுறீங்களா, நீங்க வந்து ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்றத வந்து நீங்க அக்ரி பண்ணலனாலும் அதை நீங்க எவ்வளவு அழகா டிஸ்அக்ரி பண்றீங்க, எப்படி உங்க பாயிண்ட்ஸ் நீங்க புட் ஃபார்வர்ட் பண்றீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் குரூப் டிஸ்கஷன். பட் ஐடியலி எங்க ஜென்ரலா ஹெச்ஆர்ஸ் குரூப் டிஸ்கஷன் வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, ரொம்ப ஒரு லார்ஜர் கிரௌட சீக்கிரமா நாங்க சின்னது பண்ணணும்னு நினைச்சோம்னா குரூப் டிஸ்கஷன் வைப்போம். என்னன்னா ஈஸியா ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடலாம். குரூப் டிஸ்கஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா 20 பேர் உட்கார்ந்தீங்கன்னா மேக்சிமம் 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, நாட் மோர் தென் தட், which means ideally 60 to 70% வந்து நாங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி. சோ குரூப் டிஸ்கஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்ப இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன், உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, நீங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா உங்களை பிரசன்ட் பண்றீங்க, திருப்பி திருப்பி நம்ம பண்ண எல்லா மாக் இன்டர்வியூஸ்லயும் சரி, நம்ம பேசின விஷயத்துலயும் சரி, நம்ம சுத்தி திருப்பியும் அதே பாயிண்ட்ல தான் வரும். என்னன்னா ஒன்னு கம்யூனிகேஷன், இன்னொன்னு பிரசன்டபிலிட்டி, உங்களோட லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ், உங்களோட அடாப்டபிலிட்டி, நீங்க எவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படிங்கறது எல்லாம் தான். சோ ஜென்ரலா ஒரு இன்டர்வியூல நீங்க உட்காரும் போது உங்களை பத்தி பேசும்போது there is no right or wrong answer. சோ நீங்க வந்து இந்த கேள்விக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும், இந்த கேள்விக்கு இப்படி, உனக்கு காஃபி குடிக்க பிடிக்குமா டீ குடிக்க பிடிக்குமான்னு கேட்கறதுல நீங்க டீன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், காஃபின்னு சொன்னாலும் ரைட் தான். இது வந்து நான் பின்னாடியே வந்து நீங்க காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களான்னு செக் பண்ண போறது கிடையாது. சோ there is no right or wrong answer. It is that எவ்வளவு சீக்கிரம் அந்த கொஸ்டினை நீங்க எடுத்துக்கிறீங்க, எவ்வளவு சீக்கிரம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்க, எவ்வளவு கான்பிடென்ட்டா நீங்க பதில் சொல்றீங்கிறது. சோ இதுதான் நம்ம ப்ரிப்பேர் ஆக போறோம். இது தவிர வேற எதுவும் இல்ல. இது எல்லாத்தையும் நம்ம எவ்வளவு அழகா நம்ம அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் which is English, அதுல எப்படி பண்ண போறோங்கிறத மட்டும்தான் we are going to do this. ஓகே, இது போக யாருக்காவது ஏதாவது ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருக்கா பிஃபோர் வி ஜம்ப் இன்டு, பிகாஸ் இட்ஸ் பீன் லைக் 1 மணி நேரமா நான் இட் வாஸ் an interactive session. I am very happy. நான் இவ்வளவு தூரம் இன்டராக்டிவா இருக்கும்னு எதிர்பார்க்கல. நான் உங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேச வைக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன். பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி வித் ஆல் ஆஃப் யூ. எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா கேட்கறதுக்கு முன்னாடியே 3-4 பேர் தான் இருந்தாலும் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பதில் சொல்றீங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. மீதி இருக்கவங்களையும் பேச வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. But to this இந்த பர்டிகுலர் டாபிக்கை கன்க்ளூட் பண்றதுக்கு இதை தவிர வேற யாருக்காவது ஏதாவது ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதை நீங்க இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருக்கா வித் ரிலேட்டட் டு தி டிஸ்கஷன்ஸ்? முகமது. மேம் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் மேம். ஓகே. இப்போ வந்து ஹெச்ஆர் இப்போ போன வாரம் ஒரு அண்ணா வந்தாங்க ஒரு கம்பெனில இருந்து. ஓகே. ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பத்தி பேசுனாங்க மேம். ரெஸ்யூம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் எல்லாம். இப்போ அவங்க சொன்னாங்க நிறைய டிஸ்அட்வான்டேஜ் சொன்னாங்க. இப்போ பசங்க வந்து ஒரே ஃபார்மட்லேயே போட்டு கொண்டு வராங்க, அது அப்படியே லெட்டர்ஸ் கூட மாத்தாம அப்படியே கொண்டு வராங்க. நீங்க எந்த மாதிரி மேம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ரெஸ்யூம்? அதுதான் நான் அடுத்தது வரலாம்னு நினைச்சேன். அடுத்தது we will follow for next session வந்து we will follow. Definitely I will give you the tips.
இதை தவிர வேற இன்டர்வியூ ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யாராவது ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பீப்புளை ஃபேஸ் பண்ணும்போது ஏதாவது பேசியிருக்கீங்களா? இந்த ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்ட்ரக்சருங்கிற அப்ரோச் மட்டும் கொடுக்காதீங்க. யூ ஷுட் கேரி இட். நீங்க வந்து காலேஜ்ல அதுவும் ஸ்பெசிபிக்கா இந்த செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பசங்க இருந்தீங்கன்னா இதை நீங்க வந்து யூ ஹாவ் டு கேரி இட். நீங்க காலேஜ்லயுமே ஒரு செமினார் எடுக்கும் போது இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பாடி லாங்குவேஜ். நீங்க வந்து இப்படி குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கனாலே பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, சோ இது நீங்க வந்து யூ ஹாவ் டு கேரி இட். இது உங்களுக்கு ஓவர் நைட்ல ஒரு நாள்ல வரவே வராது. ஓகே, நான் இன்னைக்கு செஷன் எடுக்கிறேன், நாளைக்கு வந்து மண்டே உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, நீங்க அந்த இன்டர்வியூல போய் ஓகே இந்த செஷன் முடிஞ்சிச்சு நம்ம பயங்கர கான்பிடென்ட்டா பேச போறோம்னா கண்டிப்பா வரவே வராது. எனக்கு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டே இன் டே அவுட் நான் இன்டர்வியூஸ் தான் பண்றேன், டே இன் டே அவுட் நான் கேண்டிடேட்ஸ் தான் பாக்குறேன். பட் என்ன ஒரு இன்டர்வியூல உட்கார சொன்னீங்கன்னா எனக்கு அதே நர்வஸ்னஸ் இன்னைக்கும் இருக்கும். நானும் நிறைய சொதப்புவேன், நானும் நிறைய தப்பு பண்ணுவேன், நானும் நிறைய எதெல்லாம் உங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் அதெல்லாம் நானும் பண்ணுவேன். சோ இது எப்ப வந்து சார்ட் அவுட் ஆகும்னா நீங்க வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு நிறைய வந்து யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் யுவர் டைம் இன் இட். சி, ஒரு கம்பெனில உங்களை ஹையர் பண்ணும்போது they just don't hire you for the technology. டெக்னாலஜி யார வேணும்னாலும் அவங்க ட்ரெயின் பண்ணிடலாம். as far as அந்த பர்சனுக்கு ஒரு கேப்பபிலிட்டிஸ், லேர்னிங் கேப்பபிலிட்டிஸ் இருந்ததுன்னா டெக்னாலஜி நீங்க நான் அப்ப சொன்னதுதான், எந்த டெக்னாலஜி நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு 3 to 4 weeks ட்ரைனிங் அந்தந்த கம்பெனில கண்டிப்பா கொடுப்பாங்க. இனிஷியல் 3 இயர்ஸ்க்கு நீங்க வந்து எங்க போனீங்கன்னாலும் உங்களுக்கு 3 to 4 weeks ட்ரைனிங் கண்டிப்பா இருக்கும். சோ பேசிக்ஸ் ஆஃப் டெக்னாலஜி தான் பாக்குறாங்க. டெக்னாலஜி நான் அதுக்காக டெக்னாலஜி தேவையில்லைன்னு சொல்லல, பட் இட் இஸ் நாட் எவ்ரி திங். இட் டசன்ட் மேக் யுவர் இன்டர்வியூ ப்ராசஸ் கம்ப்ளீட். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா படிக்க ஆரம்பிங்க. there is nothing right or wrong. Nobody is going to judge you, nobody is going to question you. எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். எவ்ரிபடி இஸ் born with skills. அதனால நீங்க எல்லாருமே ஒரு 4 லைனாவது இங்கிலீஷ் பேப்பர், இல்ல எல்லாரும் போன் வச்சிருப்பீங்க, ஒரு 4 லைனாவது டெய்லியும் படிக்கணும். உங்களுக்கான டைம், உங்களுக்கான எஃபர்ட் நீங்க தான் போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். we can only show you the path. ஆனா நீங்க தான் நடந்து போகணுங்க, வேற வழியே கிடையாது. சோ இன்னையில இருந்து மேக் இட் அ பாயிண்ட். நாளைக்கு காலையில இருந்து சும்மா ஒரு கூகுள்ல ஏதாவது ஒரு டாபிக் போட்டு எடுங்க, சத்தமா படிங்க. எங்கெங்க மாடுலேஷன் போடணும், எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் படிங்க. படிச்சுட்டு அதே இல்ல ஒரு 4 வீடியோ ஆடியோஸ் கேளுங்க, 4 பேர் பேசினது கேளுங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச் கேளுங்க. ப்ராபப்ளி லைக் நம்மளோட லாங்குவேஜோட ரொம்ப கனெக்ட், ரொம்ப உடனே மோட்டிவேஷன் கேளுங்க, லாங்குவேஜ் கேளுங்கன்னு உடனே யூஎஸ்ல இருக்கிற ஒருத்தரோட இதெல்லாம் எடுத்து கேட்காதீங்க. நமக்கு அந்த ஸ்லாங் வரவும் வராது, நம்மளால அதை அடாப்ட் பண்ணவும் முடியாது. இட் வில் டேக் சோ மச் ஆஃப் டைம். நீங்க வந்து நம்மளோட லாங்குவேஜ் ப்ராபப்ளி இம்மீடியட்டா, நான் வந்து பெரிய சத்குரு ஃபாலோவர்லாம் கிடையாது, நான் சத்குருவை ப்ரீச் பண்றேன்லாம் நினைக்காதீங்க. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர பர்சன் வந்து சத்குரு. ப்ராபப்ளி அவரோட ஸ்பீச் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவரோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், நம்மனால புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லாங்குவேஜ் நீங்க கேட்க ஆரம்பிங்க, அதை படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் 4 லைன் படிங்க, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம போன்ல ரீல்ஸ் பாக்குறோம், ரீல்ஸ் போடுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றோம், நமக்காக ஒரு 1/2 an hour ஓகே ஒரு 10 நிமிஷம் படிங்க. இத நான் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, என் பையனுக்கும் நான் இதைதான் சொல்றேன். என் பையன் ஃபாலோ பண்றது இல்ல, அட்லீஸ்ட் உங்கள 26 பேர்ல ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே, somewhere see the best part of my job is creating an impact in everyone's life. எனக்கு ஏன் ரெக்ரூட்மெண்ட் பிடிக்கும்னா ஓகே ஐம் சாரி நான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப ஃபுல்லா கொடுக்கல. ஐம் an MCA கிராஜுவேட். நான் BSc பிசிக்ஸ் படிச்சுட்டு MCA படிச்சேன். MCA முடிச்சுட்டு நான் கேம்பஸ்ல டெல்லில பெங்களூர்ல பிளேஸ் ஆனேன். ஆனா எனக்கு அந்த ஜாப் பிடிக்கல. 1 வீக் போயிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்துட்டு யூ ஆல் வில் நாட் பிலீவ், நான் கால் சென்டர்ல குவாலிட்டி இன்ஜினியரா ஜாயின் பண்ணி நைட் ஷிஃப்ட் போனேன். சோ அதுக்கப்புறமா அங்க இருந்த ஒரு மென்டார் என்கிட்ட சொன்னாரு, உனக்கான ப்ரொஃபஷன், எனக்கு அதுவும் பிடிக்கல, உனக்கான ப்ரொஃபஷன் இஸ் HR.
நீ போய் ஹெச்ஆர்ல போ, நீ ஷைன் பண்ணுவேன்னு சொல்லி என்னை வந்து ஃபோர்ஸபிளி ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு ஒரு கன்சல்டன்சில ஜாயின் பண்ண வச்சு என்னை வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்குள்ள அனுப்பிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். ஐ லவ் திஸ் ஜாப். எனக்கு வந்து இப்ப கேட்டீங்கன்னா அண்டர் த சன் தி பெஸ்ட் திங் ஐ கேன் டூ இஸ் ரெக்ரூட்மெண்ட். நாட் ஈவன் பேரண்டிங், நாட் ஈவன் குக்கிங், நாட் ஈவன் கிளீனிங், நத்திங். ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா ஏன்னா என்னோட மெயின் மோட்டிவேஷன் ஃபேக்டர் என்னன்னா, இஃப் ஐ ஆம் லோ, நான் போய் என் கம்பெனில ஒரு டீ எடுத்துட்டு இல்ல ஒரு காஃபி எடுத்துட்டு போய் ஃப்ளோருக்கு நடுவுல நின்னு சுத்தி பார்ப்பேன். எவ்வளவு பேரை நம்ம ஹையர் பண்ணிருக்கோம், இவ்வளவு பேரை நம்ம ஹையர் பண்ணிருக்கோம்னா அவங்களோட லைஃப்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். பிகாஸ் அட்லீஸ்ட் 1 லட்சம் ரூபாயாவது அவங்களுக்கு சம்பளம் அதிகமா நான் வாங்கி கொடுத்துருப்பேன். அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கோம். சூப்பர், ஓகே, ஃபைன், ஐ ஹவ் டன் சம்திங் இன் மை லைஃப். அவ்வளவுதான். அந்த ஒரே ரீசனுக்காக தான் இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த 26 பேர்த்துல ஈவன் இஃப் ஒருத்தருக்கு நான் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்து ஏதாவது நான் கம்யூனிகேட் பண்ணியிருந்தா கூட ஐ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. என்னோட நீங்க எப்ப வேணாலும் என்ன கனெக்ட் பண்ணலாம். எப்ப உங்களுக்கு இன்டர்வியூனாலும் என்கிட்ட வாங்க, ஒரு மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போங்க. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ராபப்ளி அது மட்டும் ஃபுல் ரைட்டா இருக்கும்னு நான் சொல்லல. பட் சம்வேர் ஒரு ஸ்டெப் அஹெட், ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க போய் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா that will make a lot of difference and I'll be very happy. இதுல நீங்க ஒவ்வொருத்தரும் பிளேஸ் ஆகணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ டெஃபினட்டா somewhere we are trying to create an impact in your life. அதனால இவ்வளவு தூரம் நமக்காக வந்து எல்லாரும் பண்ணும்போது, இவ்வளவு தூரம் நீங்க டைம் பண்ணும்போது ஒரு 30 மினிட்ஸ் உங்களுக்காக எடுத்து இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிங்க. 1 month down the lane you will feel the difference. Trust me, English is just a language. 1 month down the lane. சரியோ தப்போ படிங்க, சத்தம் போட்டு படிங்க, ஈஸ் வாஸ் சேர்த்தி படிங்க. ஈஸ் வாஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்க படிக்க 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 உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் வில் பி டியூன்ட் எக்ஸாக்ட்லி வேர் டு யூஸ் ஈஸ், வேர் டு யூஸ் வாஸ். சோ இது எல்லாமே தெரியும் போது உங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். சே, நம்மளே சூப்பரா பேசுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும்போது ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கவங்கள பார்த்து நீங்க பயப்படவே மாட்டீங்க. அவ்வளவுதான். யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் அ ஜாப். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே வேலைக்காக தானே போறோம். ஓகேயா? சோ எனக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நாளையில இருந்து யாரு சும்மா பண்ணாதீங்க ப்ளீஸ், நாட் ஃபார் த நேம் சேக். உங்களுக்காக மனசார நாளையில இருந்து நான் படிப்பேன், ஒரு 4 லைன்ஸ் படிப்பேன், ஒரு ஆடியோ நான் கேட்பேன் அண்ட் ஐ எம் கோயிங் டு ரைட். சூப்பர் முகமது, தேங்க்யூ. தேங்க்யூ வைஷ்ணு, ஆர்த்தி. Okay, 13 people. 15. Thank you girls and boys. Thanks. எல்லாரும் காலையில நாளைக்கு படிக்கிறீங்க. ஒரு 4 லைன் உங்களுக்கு பிடிச்ச டாபிக், பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்து படிச்சுட்டு சொல்லுங்க. இந்த கவுண்ட் 26 வர வரைக்கும் நான் அடுத்ததுக்கு மூவ் ஆக மாட்டேன். சோ வேற ஆப்ஷனே கிடையாது, எல்லாரும் கை தூக்கி தான் ஆகணும். அப்பதான் 26 வரும். இன்னும் 2 more, 1 more. அவங்க இல்ல போல. 26. ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ எத்தனை பேர்கிட்ட லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கு? வினிதா, தேங்க்ஸ் வினிதா. இது லிங்க்டின் ப்ரொஃபைல்கான இதுவா? ஓகே, எனக்கு உங்க எல்லாத்தோட லிங்க்டின் ப்ரொஃபைலும் நான் பார்க்கணும். நான் என்னோட ப்ரொஃபைல் லிங்கை நான் இங்க அனுப்புறேன். நீங்க எல்லாரும் எனக்கு இன்வைட் அனுப்புங்க. நான் ஒவ்வொரு ப்ரொஃபைலா ரிவ்யூ பண்றேன். ப்ராபப்ளி 26 ரிவ்யூ பண்ணா மண்டே தான் பண்ணுவேன். ஐ எம் சாரி, வீக்கெண்ட்ல பண்ண முடியாது என்னால. பட் மண்டே நான் வந்து ஒரு 5 இல்ல மேக்ஸிமம் 10 பீப்புள் ஒரு நாளைக்குன்னு ஒரு 2 days இல்ல 3 daysல ஐ வில் கவர். ஓகே, ஃபர்ஸ்ட் லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்க எல்லாரும் வச்சிருக்கீங்க. ஐ எம் சூப்பர் ஹாப்பி, தேங்க்யூ. எவ்வளவு பேரு கரெக்டான பிக்சர்ஸ் வச்சிருக்கீங்க அதுல? வெயிட், நான் இதை லோ பண்ணிடுறேன், மறுபடியும் புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பிக்சர் வச்சிருக்கீங்க தீபிகா? தீபிகா
திபிகா கைய கீழே போட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. வினிதா, லக்ஷ்மி என்ன பிக்சர் வச்சிருக்கீங்க? என்னோட ப்ரொஃபைல் பிக்சர். அதாம்மா, என்ன பிக்சர் இருக்காங்க? என்னோட போட்டோ. என்ன போட்டோ? எங்க எடுத்த போட்டோ? போன்ல வீட்ல வச்சு. சரி. சோ லிங்க்டின்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர். இட் ஷுட் பி வெரி ப்ரொஃபஷனல். ஓகே, இந்த கல்யாண வீட்ல எடுத்தது, செல்ஃபி எடுத்தது, மரத்துக்கு கீழே நின்று எடுத்தது, அப்புறம் ரீல்ஸ்ல இருந்து கட் பண்ணது, இதெல்லாம் போடவே கூடாது. இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு யுவர் ஃபேஸ்புக் அண்ட் டு யுவர் இன்ஸ்டாகிராம், நாட் டு லிங்க்டின். ஓகே, சோ நான் இப்போ என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் அனுப்புறேன். நீங்க எல்லாரும் எனக்கு இன்விடேஷன் அனுப்புங்க. நான் உங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எனக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் எனக்கு ஒரு நோட் போடுங்க. பிகாஸ் எனக்கு நீங்க தான் அது தெரியறதுக்காக நான் உங்க ப்ரொஃபைலை ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் அனுப்புறேன். நீங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்க. இதுல எனக்கு இன்னொரு உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர்த்தோட ப்ரொஃபைல் இஸ் பில்ட் பை ChatGPT? ஸ்வேதா. ஓகே, ஸ்வேதா நீங்க பேட்மிண்டன் பிளேயரா? எஸ் மேம், ஸ்கூல் டேஸ் மேம். ஓகே. கலை. ஓகே, நீங்க ChatGPT-ல என்ன போட்டு இந்த ப்ரொஃபைலை ரெடி பண்ணீங்க கீர்த்தி? என்ன இன்ஃபர்மேஷன் போட்டு ரெடி பண்ணீங்க கீர்த்தி? கீர்த்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா யார் ஆன் மியூட். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. மேம் அதுல வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக ப்ரொஃபைல் வைக்கணும்ட்டு நேம் போட்டு அதையுமே நான் ChatGPT-ல போட்டு தான் ப்ரொஃபைலே வச்சிருந்தேன். சரி, ஓகே, நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. we will review it, we will make sure the profile stands out. ஓகே, நம்ம ஒவ்வொருத்தரா ரிவ்யூ பண்ணிக்கலாம். இதுல ஒரே ஃபார்மேட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி பேர் மட்டும் மாத்தி எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? பிகாஸ் நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் வருஷம் காலேஜ்ல போகும்போது ஐ கெட் டு see this. என்னன்னா, ஜானி, தேங்க்ஸ் ஜானி, நான் என் ப்ரொஃபைல் லிங்க் அனுப்புறேன், நான் உங்களை ஆட் பண்ணிட்டு ரிவ்யூ பண்றேன். ஓகே ஜானி. நான் இன்டர்வியூஸ் போகும்போது நான் பார்ப்பேன், மோஸ்ட்லி ஜஸ்ட் நேம் மட்டும் ஃபோன் நம்பர் மட்டும் மாறி இருக்கும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதே தான் இருக்கும். ஒரு 10 பேர் அதே மாதிரி ப்ரொஃபைல் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்க எத்தனை பேர் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி நேமை மட்டும் மாத்தி வச்சிருக்கீங்க? அது பார்த்தா தெரிஞ்சிரும், அதனால சொல்லுங்க. சரி, யாருமே இல்ல. ஓகே ஓகே. இன்னொன்னு, வாட் டு யூ டூ வித் லிங்க்டின்? இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஜாப்ஸ் ஃபைண்ட் பண்ணுவீங்களா? எஸ் மேம். எப்படி பண்ணுவீங்க? மேபி லிங்க்டின்ல போஸ்ட் போடணும் மேம். where company people can look into that and they can. Okay. Okay. வேற மேம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றோம். இன்டர்ன்ஷிப்ஸும் அதுல போலாம் மேம். ஒரு நிமிஷம், முகமது சொல்லுங்க. மேம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் மேம், அதை வச்சு வியூ பண்ணி. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெஸ்யூம்ல போடுறோம்ல மேம், நம்ம இந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம சர்டிஃபிகேட்டா அதில் அப்லோட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே, உங்களோட எவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்கு லிங்க்டின்ல? நான் லிங்க்டின் யூஸ் பண்ணல மேம், ஆனா அதை பத்தி நிறைய விசாரிச்சிருக்கேன் மேம். அதே நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓ அப்படியா, சரி ஓகே. ஜீவா சொல்லுங்க. அதான் மேம், இன்டர்ன்ஷிப்ஸ் போறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் மேம். ஓகே சரி, எவ்வளவு கனெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க எல்லாரும்? சாட்ல போடுறீங்களா? லிங்க்டின்ல எவ்வளவு கனெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க? ஓகே. ஜீவா 0 கனெக்ஷன்ஸ் வச்சுட்டு இன்டர்ன்ஷிப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ உங்களுக்கு லிங்க்டின்கே ஒரு செஷன் தனியா நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ்
ஃபர்ஸ்ட் திங் வந்து லிங்க்டின்ல நீங்க நெட்வொர்க் பில்ட் பண்ணும். இட் இஸ் ஃபார் நெட்வொர்க்கிங். எதுக்கு நெட்வொர்க்கிங்னா நீங்க அதுக்காக உடனே பாக்குறவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சு பாக்குறவங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா லிங்க்டின் உங்களை பிளாக் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க காலேஜ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ப்ரொஃபசர்ஸ் கனெக்ட் பண்ணுங்க. ப்ராபப்ளி ஒரு கம்பெனியோட ஹெச்ஆரை கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அனுப்புங்க. ஹெச்ஆர்ஸ் வில் நெவர் டினை த கனெக்ஷன் ரெக்வஸ்ட். அதுக்காக லிங்க்டின் ஹேஸ் ஒரு முக்கியமான விஷயம். லிங்க்டின் அல்காரிதம் நீங்க ஜங்கா ப்ரொஃபைல்ஸ் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு நீங்க அனுப்புற ரெக்வஸ்ட்ல வந்து எனக்கு இது ஸ்பேம்னு ஒரு 4 பேர் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் இருக்கு. சாரி எனக்கு கரெக்டான நம்பர்ஸ் தெரியல. பட் ஸ்பேம்னு சொன்னா உங்க ப்ரொஃபைல லிங்க்டின் பிளாக் பண்ணிடும். ஸோ அதனால பி வெரி கேர்ஃபுல் வென் யூ சென்ட் அ ரெக்வஸ்ட். அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும் போது ஆட் அ பர்பஸ் டு இட். நான் வந்து சோ அண்ட் சோ ஸ்டூடெண்ட் இங்க படிக்கிறேன். ஐ எம் ட்ரைங் ஃபார் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இல்ல I would like to be part of your network. Very simple. நீங்க internship opportunities எதுவுமே சொல்ல வேண்டாம். I am just adding you. I am building my network and I would like to be part of your network. அப்படின்னு போட்டு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்க. நெட்வொர்க் பில்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே ஃபர்ஸ்ட் வெளியில தெரியும். ஐ மீன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தெரிய வரும். உங்களை பத்தி எங்களுக்கு தெரிய வரும். ஓகே. இப்போ லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேருக்கு கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதோட பர்பஸ் கிடையாது. இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சைட். ஸோ நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு கரெக்டா யூஸ் பண்ணோம்னா நமக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு லிங்க்டின் அல்காரிதம் அது அங்க வந்து உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட நெட்வொர்க்கை பொறுத்து தான். நீங்க என் கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா தான் என்ன யாராவது டேக் பண்ணாலோ இல்ல நான் ஏதாவது லைக் பண்ணாலோ நான் ஏதாவது கமெண்ட் பண்ணாலோ நீங்க பார்க்க முடியும். என் கனெக்ஷன்லயே இல்லங்கிறப்ப அது எதையுமே நீங்க பார்க்க முடியாது. ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிபிக்கலி இப்ப நம்ம 2 விஷயம் பண்ணணும். ஒன்னு நம்மளோட கம்யூனிகேஷனுக்காக நம்ம ஒர்க் பண்ண போறோம். 2வது நெட்வொர்க்கிங். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் இஸ் அ சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க தேர்ட் இயர் வரும்போது ஒரு அருமையான நெட்வொர்க் நீங்க பில்ட் பண்ணிடலாம். உங்களோட டெக்னாலஜி ரிலேட்டட் ஹெச்ஆர் ரிலேட்டட் பீப்புளை நீங்க அழகா பில்ட் பண்ணி நீங்க அப்ரோச் பண்ணும்போது that will make you to stand out of the crowd more than நாங்க உங்களை தேடி வர்றதை விட நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன், நான் இன்டர்ன்ஷிப் பாக்குறேன், நான் பார்க்க கூட வேண்டியதில்லை. என் நெட்வொர்க்ல இப்ப என்கிட்ட வந்து என் டீமுக்கு நான் ஒருத்தங்களை ஹையர் பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவேன்னா நான் ஃபர்ஸ்ட் போய் என் நெட்வொர்க்ல இருக்கிற பீப்புள் பார்ப்பேன். என் நெட்வொர்க்ல எத்தனை பேரு நான் தேடுற ஸ்கில்ஸ்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்கள ரீச் அவுட் பண்ணலாமா, அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குமா, இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு கைட் மாதிரி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புறேன். ப்ராபப்ளி அந்த கைட் வச்சு நீங்க லிங்க்டின் ப்ரொஃபைல ரெடி பண்ணுங்க. பட் த பீப்புள் ஆன் த கால் நீங்க கண்டிப்பா எனக்கு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிடுங்க. ஐ வாண்ட் டு ரிவ்யூ யுவர் ப்ரொஃபைல்ஸ் ஃபார் ஷூர். ஸோ நீங்க வந்து ஒரு ஹெச்ஆரோட ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னா நாக்கரியை விட லிங்க்டின் தான் இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. ஸோ எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணும்னா நான் உள்ள போய் எத்தனை பேர் என்னோட ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் என் நெட்வொர்க்ல இருக்காங்கன்னு பார்ப்பேன். பிகாஸ் ஐ வுட் லைக் இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு ரீச் அவுட். இப்ப நான் வந்து எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நான் ஜீவாவை கால் பண்ணலாம், வினிதாவை கால் பண்ணலாம், லக்ஷ்மி கால் பண்ணலாம், கலை கால் பண்ணலாம். ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் டு ரீச் அவுட் டு யூ மோர் தென் நான் ஒரு போனை எடுத்து வேற யார்கிட்டயோ பேசி வேற யாரையோ நான் கூப்பிட்டு என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி கம்பெனியை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதெல்லாம் பண்றதை விட திஸ் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து we have to open the door for the opportunities. ஓகே, இப்ப தெரிஞ்சுதா லிங்க்டின் ப்ரொஃபைல் எதுக்கு வச்சிருக்கோன்னு? நான் இன்னும் லிங்கை ஷேர் பண்ணலடா லக்ஷ்மி, நான் அனுப்புறேன். நான் இன்னும் காப்பி பண்ணணும் என்னோடது. நான் ரெடி, நான் யோசிக்கல இது. ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். ஜஸ்ட் கிவ் மீ ஒரு இந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே மேம். ஓகே, வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா நம்ம இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறீங்களா? மேபி டே 1க்கு இது போதும். அப்புறம் நீங்க நாளைக்கு என் பேரை இன்வைட்ல பார்த்தாலே எல்லாம் தெரிச்சு ஓடிடுவீங்க. No, it was an excellent session. Thank you, ma'am.
I also enjoyed. எனக்கு ஆக்சுவலி வந்து ஐ வாஸ் திங்கிங் திஸ் இஸ் கோயிங் டு பி சேலஞ்ச். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா என்ன பண்றது? இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட். எப்படி டீ போடுவீங்க, எப்படி காஃபி போடுவீங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு மேம் நம்ம அன்னைக்கு பேசணும் இல்லையா? ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் தோஸ் லைன்ஸ், பட் இட் வாஸ் வெரி இன்ட்ராக்டிவ் செஷன். எனக்கு புதுசா இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட பேசுற மாதிரியே இல்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளான பீப்புள் கிட்ட பேசுற மாதிரி இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் கைஸ் ஃபார் ஹூஎவர் ஹஸ் மேட் இட். தேங்க்யூ சோ மச். வாலண்டியர் பண்ணி கேட்கறதுக்கு முன்னாடி கை தூக்கிட்டு வாலண்டியர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் a lot. I would love to meet all of you very frequently and I am sure உங்க எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டு தான் நாங்க வந்து நாங்க இந்த செஷன்ஸை க்ளோஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. somehow we will place you. Yeah, no attendance லாம் இல்ல, so don't worry. So anyways, special shout out for Janani and Kalai for the interview பண்ணதுக்கு, and even for the person. ஜீவா இல்ல ரெண்டு பேர் தானே இன்டர்வியூ, மார்க் இன்டர்வியூ ரெண்டு பேர் தானே பண்ணாங்க. ஜீவா மேம், ஜீவாவும் சந்தோஷ் and சந்தோஷ் கேள்வி கேட்டவங்க, பதில் சொன்னவங்க வந்து கலை and Janani. And maybe I'm missing, but you know that takes a lot of courage. நீங்களே சொன்னீங்க, it takes a lot of courage. இந்த மாதிரி இதுல வந்து ஒரு மார்க் இன்டர்வியூவுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ரெடி ஆனாங்க. So you know, so that will take you places. அந்த courage வந்து தேவை எல்லாருக்கும். கேள்வி கேட்டவங்க எல்லாரும், that's all good, very good. I hope this encourages you. வேற யாருக்குன்னா any before we close, any last minute? Yeah, go ahead, Priyadashini. மேம், புதுசா லிங்க்டின் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுல எப்படி மேம் ப்ரொஃபைல் செட் பண்றது, அந்த ஐடியா கொடுங்க. ஓகே, நீங்க புதுசா ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதா பிரியதர்ஷினி? எஸ் மேம், நான் இன்னும் லிங்க்டின்ல ஜாயின் ஆகல மேம். ஓகே, நீங்க லிங்க்டின்ல போயிட்டு உங்களோட கூகுள் ஐடியை வச்சுட்டு ஒரு லாகின் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ், உங்க ப்ரொஃபைல் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுங்க. இப்ப நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல். இதுக்கு கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் போட்டுட்டு எனக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் டிராப் பண்ணுங்க, சோ தட் எனக்கு நீங்க தான் அதுன்னு தெரியும். இல்லாட்டி எனக்கு வர கனெக்ஷன் ரெக்வெஸ்ட்ல நான் யாரையும் மிஸ் பண்ணிடாம இருப்பேன். இல்ல நான் மேம் கிட்ட இருந்து உங்க டீடைல்ஸ் வாங்கிக்கிறேன். சோ நீங்க அதை மட்டும் போடுங்க பிரியதர்ஷினி, நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு நான் உங்களை மறுபடியும் கனெக்ட் பண்றேன். So உங்க கூட கனெக்ட் பண்ணனும்னா I think your thing has a follow. I just tried yours. There is no connect. இல்லைங்க மேம், இருக்குங்க மேம், அதை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஃபாலோக்கு பக்கத்துல நீங்க போனீங்கனாலே ஓபன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐம் ஷேரிங் மை மெயில் ஐடி. Okay, I'm doing a follow. Okay, not now verify. So I'm following but not message. Maybe மெயில் ஐடி போட்டீங்கன்னா வருங்க மேம். More, I'm clicking on the more la வந்து I see the send profiles and connected இருக்கும் மேம். மோர்ல இருக்கும். Yeah, correct. I have seen the connect in a lot of people but not on yours. Not on mine. தெரியலையேங்க மேம். மேம் உங்களோட ஐடி சொல்லுங்க. Chitra Ramesh. One second. Let's see, I'll students have. I'll post mine too. And Chitra என்னோடதுங்க. I have an open network tha ma'am. இது இல்ல. Okay, so this is mine. I'll send mine. Yeah, that's mine. But it didn't come as connecting varla. Okay, ma'am. A lot of people, especially HR people, they have it as yes ma'am. ஃபாலோ தான் இருக்குமே வெளியே கனெக்ட் இருக்காது. நான் ஆட் பண்ணிருக்கேன் மேம், நான் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ரைட், ஓகே, லெட்ஸ் see network. Yeah, I got yours. But மித்தவங்க ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? They won't be able to connect, இல்லையா? If they should be able to. அப்படி இல்லனா just send me Kirtigad. Are you able to connect with அழகு பிரியாவோட வந்ததா? பிரியா வந்ததா? எஸ் மேம், கனெக்ட் காட்டுது. கனெக்ட் காட்டுச்சா? எஸ் மேம். Okay, sounds good. That's good. Sure, அப்ப fine. I don't know why mine didn't show. So that's fine. Okay. தமிழரசி இந்த கால்ல இருக்கீங்களா?
எஸ் மேம். ஓகே ஓகே. கிருத்திகா இருக்கீங்க. So maybe students when you send the message அதுல போட்டுருங்க இந்த மாதிரி இந்த செஷன்ல சையூர் செஷன்ல நான் attended your சையூர் செஷன் இப்படி போட்டீங்கன்னா அவங்களுக்கும் தெரியும். எனக்கு சாட்ல போட்டுருங்க so that எனக்கு உங்க ப்ரொஃபைல நான் ஒரு தடவை குயிக்கா ரிவ்யூ பண்ணிடுவேன். ஏன்னா நான் மண்டே தான் இது எடுப்பேன். சோ எனக்கு உங்க நேம் லிஸ்ட் இருக்காது. சோ நான் யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன், ட்ராக் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. அதான் சொல்றேன், if they when they send the request அந்த கனெக்ட் request அனுப்பும் போது அந்த மெசேஜ்ல if they can say that I'm a Sayur student or I attended the Sayur சொன்னா then that is the indication that these students I will அந்த மாதிரி so make sure you do that. அவங்க கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் அனுப்பும் போது இப்போ let's say you're going to create the LinkedIn page வந்து இனிமேதான் கிரியேட் பண்ண போறீங்க, நாளைக்கு மேல தான் நீங்க ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண போறீங்கன்னா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு மேக் ஷூர் டு சேவ் திஸ் அட்ரஸ், இந்த அவங்களோட லிங்க்டின் அட்ரஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இப்பவே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அனுப்பும் போது அந்த மெசேஜ் ரெக்வெஸ்ட்ல போட்டுருங்க சையூர் ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லிட்டு போட்டுருங்க, அவங்களுக்கு தெரியும், அப்பதான் பிரியாக்கு தெரியும். Yeah. All right. So any questions? We can wrap up, right? Yes, ma'am. Yeah. Any question? Anybody any feedback? Anybody want to say anything about the session எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு any feedback? ஃபீட்பேக்லாம் கொடுக்கல. செஷன் क्वेश्चंस கேட்கலனா அப்புறம் திருப்பி ஒரு 1 hour நான் வந்து உங்களை எல்லாத்தையும் புடிச்சுப்பேன். Okay. Yeah, Janani. Yeah, go ahead. And I also want students யாரும் பேசாத ஆட்கள், I want at least 1 or 2 people to speak. Go ahead, Janani. மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு மேம். அஸ் அ செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா வந்து புதுசா நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் மேம். எப்படி வந்து இங்க நான் எதுக்கு உங்களை ஹையர் பண்ணணும் அந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல, அது எப்படி சொல்லணும்னு ரொம்ப நிறைய அதை தவிர இன்னும் நிறையவே கத்துக்கிட்டேன் மேம். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க 2 பேருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணதுக்கு. அது இன்னும் நம்ம இன்னும் நல்லா பேசலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மேம். சீரியஸ்லி ஜனனி, இந்த மாதிரி நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸ்டாப் பண்ணிடாதீங்க, கண்டினியூ டூயிங் திஸ். எல்லா இடத்துலயும் கையை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் போய் பேசிடுங்க. சரியோ தப்போ யாருமே பேச மாட்டாங்க, நம்ம பேசலாம் சரியோ தப்போ. யாராவது பேசினா தானே நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. 90% ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களோட ஐஸ பிரேக் பண்ணி வெளியில வர்றதே ரொம்ப கஷ்டம். நம்ம போய் பேச ஆரம்பிச்சிடலாம். Okay. Lakshmi. Yes, ma'am. Ma'am, thank you for this session, ma'am. The session was informative. So it was so much useful and got to know the things like how should we answer, like what kind of questions they can ask. I'm looking forward for the upcoming session, ma'am. Thank you. Thank you, Lakshmi. Okay, one more person. So far in the session la பேசாதவங்க யாராவது ஒரு ஆள். One more person. So you have to start following. அவங்க சொன்னதுல சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபாலோ பண்றது. This is your chance to speak. பேசாதவங்க யாரும். It's hard for students to talk. It is very difficult. All right. Anybody? Ma'am. Yes. Sabina. Session வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. நான் தான் இதுவரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணல. இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலாம், அப்படி இப்படின்னு கடைசியில செஷனே முடிய நிலைமைக்கு வந்துருச்சு. இனி ஆனா மேம் வந்து 2-3 பேரை செலக்ட் பண்ணி சும்மா மார்க் இன்டர்வியூ மாதிரி நீ அடுத்த செஷன்ல இல்ல வரப்போற செஷன்ஸ்ல கண்டக்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். Sure. Okay. இன்னும் ஒரு கொஸ்டின் டு ஆல் ஆஃப் யூ. ஏதாவது வேற ஏதாவது ஒரு ட்ரைனிங், மேபி எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருந்தா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும், இன்னும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அதுவும் ஸ்பெசிஃபிக்கா டு த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எனக்கு எதுக்கு நான் இதை கேட்கறேங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அப்படி உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா என் நெட்வொர்க்ல இருந்து யாராவது அந்த ட்ரைனிங்ல எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்கள வந்து ஒரு செஷன் நம்ம ரன் பண்ண சொல்லலாம், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கிற மாதிரி. பிகாஸ் இட் இஸ் மோர் அபவுட், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்,
என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த மாதிரி பேசணும்னு. ஸோ இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? மாக் இன்டர்வியூஸ் விட்டுருங்க, தட் ஐ வில் டேக் கேர். இதை தவிர வேற ஏதாவது மேபி ஒரு கம்யூனிகேஷன் ட்ரைனிங் இல்ல ஒரு வேற கைண்ட் ஆஃப் ட்ரைனிங், எனக்கு என்னன்னு எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல. மேபி உங்களோட நீட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட இப்ப சொல்லாட்டி கூட அப்புறமா மேம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. வி வில் ஒர்க் அண்ட் வி வில் ட்ரை டு ஃபைண்ட் அ ட்ரெய்னர் ஃபார் யூ. இதே ஒரு செஷனை ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு ரன் பண்ற மாதிரி, ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு அதை பத்தி கம்ப்ளீட்டா பேசுற மாதிரி, ஒரு குரூப் டிஸ்கஷன்னா என்ன பேசணும் அந்த மாதிரி ஏதாவது செஷன்ஸ் இருந்ததுன்னா, ஹோப் நான் கரெக்டான விதத்துல கம்யூனிகேட் பண்றேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது ரைட்டா ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஏதாவது ட்ரைனிங் நீட்ஸ் ஆன் சாஃப்ட் ஸ்கில்ஸ், நாட் ஆன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். எனக்கு பைத்தான் எல்லாம் சொல்ல தெரியாது, ஜாவா எல்லாம் சொல்ல தெரியாது. பட் தென் ஆன் சாஃப்ட் ஸ்கில் பார்ட் ஏதாவது ட்ரைனிங் இருக்கும். ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன் ஐ வில் டேக் யூ த்ரூ. கண்டிப்பா நான் முடிஞ்சா ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணி அனுப்புறேன். ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ, எப்பவுமே நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி. அது இல்லாம வேற ஏதாவது ட்ரைனிங்ஸ் வேணும்னா நீங்க இப்ப சொன்னாலும் ஓகே, அப்புறமா கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னாலும் ஓகே. வி வில் ஒர்க் அரவுண்ட். Okay, all right, we will probably end it. Yeah, thank you, Priya. Thanks a lot. Thank you, ma'am. Thanks to the opportunity and thank you, girls and boys. I really enjoyed. எல்லாருமே ரொம்ப இன்டராக்டிவா இருந்தீங்க. ஃப்ரைடே ஈவினிங் இந்த டைமுக்கு இட் இஸ் ரியலி குட். ஹாப்பி டு see all of you. அடுத்த தடவை வீடியோல வாங்க. Yeah, I'll stop the recording.